Hello students, good evening, good evening, good evening. Audible இருக்கா வாய்ஸ்? Good evening. வாய்ஸ் audible இருக்கா? எல்லாம் கிளியரா? காணகி ஹாய், அலாம் ஹாய். சல்மான் பரிஸ் எடுப்போம். ஓகேவா? நம்ம ஒரு சாப்டர் எடுத்துட்டு இருக்கோம். 4th சாப்டர்ல இருக்கோம். 5th, 6th, 7th எடுப்போம். ஓகே. வாய்ஸ் audible இருக்குல்ல? ஸ்டார்ட் பண்ணுவோமா? கிளாஸ் 11 யாரும் திட்டாதீங்க. நான் கிளாஸ் எடுக்கணும் உங்களுக்கு, ஓகேவா? கிளாஸ் 12 கொஞ்சம் முடிச்சுட்டு கிளாஸ் 11 வரேன் நான். யாரும் திட்டாதீங்க. கிளாஸ் 11 ஓகே. ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ வில் ஸ்டார்ட் 4th சாப்டர் இன்வர்ஸ் ட்ரிகனாமெட்ரிக் ஃபங்க்ஷன். நம்ம வந்து கம்ப்ளீட்டாக ரிவைஸ் பண்ண போகிறோம். ஸோ 10 5 மார்க்ஸ், 10 3 மார்க்ஸ், 10 2 மார்க்ஸ். ஓகே. ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா 3 சாப்டர் முடிச்சாச்சு. சாப்டர் 1 அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ் ஃபுல்லாக முடிச்சாச்சு. அதன் பிறகு செகண்ட் சாப்டர் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் ஃபுல்லாக முடிச்சாச்சு. தேர்ட் சாப்டர் தியரி ஆஃப் ஈக்குவேஷன் அது ஃபுல்லாக முடிச்சாச்சு. 4th சாப்டர் வந்து இன்வர்ஸ் ட்ரிகனாமெட்ரிக் ஃபங்க்ஷன் இப்போ ஆரம்பிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நம்ம 3 சாப்டர் முடிச்சாச்சியா? நீங்கள் பார்க்கலன்னா அதை பார்த்துடுங்க. ஓகேவா? இது 4th சாப்டர். ஸோ வில் ஸ்டார்ட். நம்ம சேனல் பார்த்தீங்க அப்படின்னா ஜேஇக்கும் நீட்டுக்கும் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கோம் லாஸ்ட் 2 இயர்ஸாக. பட் உங்கள் ரிக்வஸ்ட் இருந்ததுனால போர்டு எக்ஸாம் நான் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ லாஸ்ட் கொஞ்ச நாளுக்கு மட்டும், அடுத்த வாரம் கொஞ்ச நாளுக்கு மட்டும் ஐம் கோயிங் டு டேக் கிளாஸஸ் ஃபார் போர்டு எக்ஸாம். ஸோ நம்ம வந்து லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா நான் ஜேஇ 50 days கிராஷ் கோர்ஸ் பண்ணேன் மேத்தமெட்டிக்ஸில் 50 days. அது லாஸ்ட் இயர் பண்ணது. அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அங்கே ஆப்பில் போயிட்டு பேச்சஸில் போயிட்டு ஜேஇ 50 இந்த கோட் என்டர் பண்ணீங்க அப்படின்னா அந்த வீடியோஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ டெலகிராம் ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணல அப்படின்னா இந்த செஷனுக்கான பிடிஎஃப் எல்லாமே உங்களுக்கு அதில் தான் நான் போடுவேன் உங்களுக்கு. ஓகேவா? சூப்பர். ஸோ வில் ஸ்டார்ட் இன்வர்ஸ் ட்ரிகனாமெட்ரிக் ஃபங்க்ஷன். ஸ்பீடாக முடிச்சிடலாம். இது ரொம்ப ஈஸியான சாப்டரு. டைம் ரொம்ப எடுக்காது. ஸோ ஒரு 9 o'clock பார்த்தீங்க அப்படின்னா வி வில் ஹேவ் டின்னர் பிரேக்கு. ஸோ 9 o'clock உள்ளேயே முடிச்சிடுவோம். 5 மார்க்ஸும் 2 மார்க்ஸும். ஆஃப்டர் டின்னர் பிரேக் வி வில் ஹேவ் 3 மார்க்ஸ். ஓகேவா? ஓகே. ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோம். முதல் 3 சாப்டர் பார்க்கலாம், பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகேவா? ஸோ வில் ஸ்டார்ட் 4th சாப்டர். என்னடியா போட்டா வரல சல்மான் பரிஸ். ஓகே ஓகே, நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். நம்ம லாஸ்ட்டாக பேசுவோம் அதை பற்றி. ஸோ வில் ஸ்டார்ட். ஓகேவா? ஸோ வில் ஸ்டார்ட் டு டெஸ்ட் செக்ஷன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் பாருங்க, ஃபைண்ட் த டொமைன் ஆஃப் த ஃபாலோயிங். எஃப் ஆஃப் எக்ஸ் யார் அப்படின்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1/2x. வாட் இஸ் டொமைன்? வாட் இஸ் டொமைன்? டொமைன் என்னையா? செட் ஆஃப் ஆல் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ். The set of all values of x for which f of x is defined. ஓகேவா? இப்போ எந்தெந்த எக்ஸுக்கெல்லாம் ஃபங்க்ஷன் டிஃபைன்டாக இருக்கோ அந்தந்த எக்ஸ் தான் டொமைன்னு சொல்லுவோம். அதுவாக டொமைனும் செட்டாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா we need to find the domain of this function. ஓகே. சொல்யூஷன். ஓகே. இப்போ பாருங்களேன், sin inverse of x sin inverse of x is defined எப்போ அப்படின்னா we know that sin inverse of x is defined எப்போ அப்படின்னா if x lies between -1 to 1, அதாவது closed interval -1, 1. ஸோ எப்பப்பெல்லாம் x -1 to 1 குள்ள இருக்குமோ closed interval அப்பதான் sin inverse of x defined. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நீங்க பாருங்க. இது sin inverse of x பத்தியே டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். எப்பப்பெல்லாம் வந்து ஒரு ஃபங்க்ஷன் 1 to 1 ஆகும், on to ஆகும் இருக்கோ அப்பதான் we can talk about sin inverse of x. So sin x will be 1 to 1 and on to நம்ம எல்லாம் பேசிருப்போம் டீடைல்டா, அதை பார்த்துருங்க. So sin inverse of x is defined எப்போ அப்படின்னா when x lies between -1 to 1. When x lies between -1 to 1. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா we need to find the domain of this function. அப்போ we need to find all x such that அப்பனா இந்த வேல்யூஸ் இருக்கு பாத்தீங்களா, that has to lie between -1 to 1. இது ஃபுல்லா நீங்க எக்ஸா பாருங்க. sin inverse of x is defined எப்போ அப்படின்னா when x lies between -1 to 1. இது நீங்க ஃபுல்லா எக்ஸா பாத்தீங்கன்னா we need to find all x such that -1 is less than or equal to x square plus 1/2x less than or equal to 1. ஓகேவா? அப்போ எந்தெந்த எக்ஸ் தான் நீங்க சப்ஸ்டியூட் பண்ணி அந்த வேல்யூஸ்லாம் -1 to 1 குள்ள வருதோ that is the domain. ஓகே. சால்வ் பண்ணுவோமா? இதை பாருங்க, தனித்தனியாக பிரிச்சுக்க போறேன். ஸோ -1 is less than or equal to x square plus 1/2x and
எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1/2x இஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு 1 தனியாக பிரிச்சாச்சு இன்டர்வல்ல அண்டு போட்டிருக்கேன் பிகாஸ் டொமைனில் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் 11th ஸ்டாண்டர்டில் 11th பார்த்து மாட்டிக்கினீங்க. ஸோ டொமைன் போடும்போது எப்பவுமே அண்டு தான் போடணும். ஓகேவா? we need to find all x that lies between this and this. ஸோ தனியாக பிரிச்சாச்சு. இப்போ இதை தனியாக சால்வ் பண்ணுவோம், இதை தனியாக சால்வ் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது நான் அப்படியே ஒரு லைன் போட்டுக்கிட்டு இங்கே நான் வந்து ஆட் 1 பண்ணிக்கிறேன். ஆட் 1 on both side. அப்போ இது என்ன ஆகிடும் -1 + 1 இஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/2x ப்ளஸ் 1, அதாவது 1 ஆட் பண்ணியிருக்கேன். -1 + 1 ஆகிடும் 0 ஆகிடும். ஸோ 0 இஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 1 டிவைடட் பை 2x. கரெக்டா? இப்போ 0 இஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு இது எங்கேயோ பார்த்தா மாதிரியே இருக்குல்ல, இது என்னது எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. அது கரெக்டா? ஓகேவா? ஸோ திஸ் இஸ் சேம் ஆஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 the whole square by 2x is greater than or equal to 0. ரெண்டும் ஒன்று தான். this is less than this is greater than. இப்போ அதே மாதிரி இங்கே வாங்க add -1 பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ இப்போ இது என்ன ஆகிடும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/2x minus 1 is less than or equal to 1 - 1. ஆல்ரெடி 1 இருக்கு. I'm adding -1 on both side. அப்போ இது என்ன ஆகிடும் எக்ஸ் ஸ்கொயர் minus 2x plus 1 divided by 2x is less than or equal to 0. இது இங்கே பார்த்தா மாதிரியே இருக்கா? இது என்ன ஃபார்முலா? இது x -1 ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. கரெக்டா? இஸ் லெஸ் than or equal to 0. இது நம்ம 1ன்னு போட்டுப்போம், இது நம்ம 2ன்னு போட்டுப்போம். இப்போ நம்ம எய்ம் என்னது? வாட் இஸ் அவர் எய்ம்? அவர் எய்ம் இஸ் டு ஃபைண்ட் ஆல் எக்ஸ் தட் சாட்டிஸ்ஃபைஸ் போத் த கண்டிஷன். கரெக்டா? அவர் எய்ம் நெக்ஸ்ட் பேஜில் போட்டா ஓகே. அவர் எய்ம் இஸ் டு ஃபைண்ட் all x that satisfy என்னது x plus 1 whole square by 2x should be greater than or equal to 0 and x minus 1 whole square by 2x is less than or equal to 0. So we have to find all x that satisfies both the condition. எப்படி கண்டுபிடிக்கலாம்? ரொம்ப ஈஸி. என்ன பண்ணோம் அப்படின்னா முதல்ல you make a real line. ஓகேவா? you make a real line. இப்போ பாருங்களேன், நியூமரேட்டர் எப்போ 0வா போவோம்? இதுக்கு நியூமரேட்டர் எப்போ 0வா போவோம்? when x is -1. இப்போ -1 வந்து ஒரு பிரேக் பாயிண்ட். இது எப்போ 0வா போவோம்? நியூமரேட்டர் 1ல 0வா போவோம். டினாமினேட்டர் எப்போ 0வா போவோம்? 0ல 0வா போவோம். கரெக்டா? ஒன்றும் இல்லையா? யூ நீட் டு ஃபைண்ட் ஆல் எக்ஸ் தட் சாட்டிஸ்ஃபைஸ் போத் த கண்டிஷன். எந்தெந்த எக்ஸ்லாம் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா அந்த எக்ஸ் வந்து ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை பண்ணணும். எக்ஸ் பிளஸ் வந்து ஹோல் ஸ்கொயர் பை 2x should be greater than or equal to 0 and x minus 1 whole square by 2x less than or equal to 0. ஸோ இந்த நான் எப்படி கண்டுபிடிச்சேன் இந்த 3 பாயிண்ட்டும் அப்படின்னா இவன் எப்போ 0வா போவான்? when x is -1. இவன் எப்போ 0வா போவான்? when x is 1. டினாமினேட்டர் எப்போ 0வா போவான்? when x is 0. ஓகேவா? இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா you take one point here, you take one point here, you take one point here, you take one point here. ஓகேவா? சூப்பர். இப்போ இங்க என்ன ஒரு வேல்யூ எடுங்களேன். let us take x is equal to -2. let us take x is equal to -2. -2 இங்க இருப்பான்ல இந்த இன்டர்வல்ல. இப்போ -2 இது ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகிட்டான் அப்படின்னா இந்த இன்டர்வல் ஃபுல்லா நீங்க எடுத்துக்கலாம். ஆர்பிட் ஏதோ நம்பர் எடுக்கிறேன் இந்த இன்டர்வல்ல, அந்த நம்பரை இங்க ரெண்டுமே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகிட்டான் அப்படின்னா யூ கேன் டேக் த என்டையர் இன்டர்வல். ஓகேவா? இப்போ -2 எடுத்தான் அப்படின்னா நல்லா பாருங்களேன், இங்க -2 எடுத்தான் அப்படின்னா -2 + 1 ஹோல் ஸ்கொயர். கரெக்டா? -2 + 1 ஹோல் ஸ்கொயர் பை -2. இவன் நம்மளுக்கு லெஸ் தென் 0வா போயிடுவான். கரெக்டா? ஏன்னா மேலே பாசிட்டிவ் கீழே நெகட்டிவ். அப்போ நம்மளுக்கு என்ன வரணும்? ஆனால் இட் ஹாஸ் பி கிரேட்டர் than or equal to 0. அப்போ இந்த இன்டர்வல்ல நான் நம்பர் எடுக்கிறேன், அந்த நம்பர் இவன் சாட்டிஸ்ஃபை பண்ணலை. இவன் சாட்டிஸ்ஃபை ஆகிறான், பட் இவன் சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டான். ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஸோ x is equal to -2 எடுக்கிறேன், இங்கே சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ அப்போ இந்த இது எடுக்க வேணாம். இப்போ எக்ஸுக்கு 2 எடுங்களேங்க. நான் எக்ஸுக்கு 2 எடுத்தேன் அப்படின்னா இவன் சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டான். பாருங்களேன், 2 - 1 ஹோல் ஸ்கொயர் பை 2 × 2. அப்போ மொத்தமா பாசிட்டிவ் லெஸ் தென் 0வா? இல்லை. அப்போ இவனும் சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டான். புரியுதா? இது பாருங்க, இது நான் 1ன்னு போட்டுக்கிறேன், இது நான் 2ன்னு போட்டுக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 2 does not satisfy போடுறேன். 2 does not satisfy. ஏன்னா நான் ஒரு நம்பர் எடுக்கிறேன், இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0 வரல. ரெண்டுமே வரணும். இது வரும், பட் இது வராது. இங்கே பார்த்தீங்கன்னா 1 does not satisfy. கரெக்டா? 1 does not satisfy. ஏன்னா அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா greater than or equal to 0வா இல்லை. அப்போ இந்த இன்டர்வலும் வராது. 1 does not satisfy. இங்க 2 satisfy ஆகும், இங்க 2 satisfies, பட் நம்ம ரெண்டுமே வரணும்ல.
இங்கே 1 satisfies. இந்த எக்ஸிங் சப்ஸ்டிட் பண்ணுங்க, அவுட்புட் வந்து கிரேட்டர் than equal to 0 பாருங்க. பட் இங்க பாத்தீங்கன்னா 2 doesn't satisfy. அவுட்புட் பாத்தீங்கன்னா less than equal to 0 வராது. when x is equal to 2. ஓகே, இப்போ இந்த நம்பர் எடுங்க, 0.5 எடுங்களேன். 0.5 எடுக்க போறேன். இப்போ 0.5 எடுத்தீங்க அப்படின்னா 2 will not satisfy பாருங்களேன். 2 will not satisfy. 2 will not satisfy. கரெக்டா? ஏன்னா இங்க பாருங்க 0.5 minus 1 minus 0.5 ஹோல் ஸ்கொயர் பண்ணீங்கன்னா பாசிட்டிவ் ஆயிடும். 2 into 0.5 1. அப்போ பாசிட்டிவ் தான், லெஸ் than 0 வராது. ஸோ அப்போ இவனும் வர மாட்டான். இப்போ இங்கே எக்ஸுக்கு 0.5 எடுங்களேன். -0.5 எடுத்தீங்க அப்படின்னா 1 will not satisfy. கரெக்டா இல்லையா? இவன் சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டான். மைனஸ் எடுத்தீங்க அப்படின்னா மேலே எப்பயுமே பாசிட்டிவ். 2 into -0.5 less than 0 ஆயிடும். பட் நான் எனக்கு greater than 0 வரணும். அப்போ 1 will not satisfy. அப்போ இந்த இன்டர்வலும் வரமாட்டான். இப்போ பாயிண்ட்ஸ் செக் பண்ணுவோமா? 0 கண்டிப்பாக வரமாட்டான். when x is 0, டினாமினேட்டர் என்னவா போயிடும்? அன்டிஃபைன்டா போயிடும். ஸோ அப்போ -1 போட்டு பாருங்களேன். -1 போட்டிங்கன்னா என்ன ஆயிடும்? ரெண்டுமே என்ன ஆயிடும்? will satisfy. கரெக்டா இல்லையா? when x is -1 போட்டு பாருங்க. அதாவது இந்த ஒரு நம்பர் மட்டும் போடுறேன். எக்ஸுக்கு -1 போட்டான் அப்படின்னா இவன் 0 ஆயிடுவான். -1 + 1 0 ஆயிடுவான். 0 by something 0 தான். டினாமினேட்டர் நான் 0 இங்க -1 போட்டீங்கன்னா -1 -2 -2 whole square 4. 4 by 2 into -1 which is negative. ஸோ அப்போ இவனும் வருவான், வேற யாருமே வரமாட்டான். ஸோ therefore the only x -1. okay, 1 and -1 are the only 2 points. புரிஞ்சா சம்மு? only 2 points that satisfy both 1 and 2. அதாவது இது வந்து ஃபைனைட் செட், both 1 and 2. ஸோ அப்போ therefore domain of f of x is -1 1. நெக்ஸ்ட் சம் போகுமா? புரிஞ்சுதா? அதாவது we need to find all x that satisfies both the condition. இந்த ரெண்டு எக்ஸ் மட்டும் தான் என்ன பண்ணுவான்? ரெண்டு நம்பர் மட்டும் தான் will satisfy both the condition. இந்த இன்டர்வல் வராது, இந்த இன்டர்வல் யாருமே வராது, இந்த இன்டர்வல் யாருமே வராது. புரியலையா? நெக்ஸ்ட் சம் போகுமா? ஒரு கமெண்ட் காணோம் பாருங்க. ஒன்றும் கிடையாது. we need to find all x that satisfies -1 is less than or equal to x square plus 1 by 2x is less than or equal to 1. இப்போ என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா தனித்தனியாக பிரிச்சாச்சு. இங்கே add 1 பண்ணியிருக்கேன் to make this number 0. இங்கே வந்து x plus 1 the whole square by 2x is greater than or equal to 0. இங்கே -1 பண்ணியிருக்கேன் just to make this number 0. இங்கே x minus பிரசன்னா தேவி வெல்கம், ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து. x minus 1 the whole square by 2x less than or equal to 0. ஓகேவா? ஸோ we need to find all x that satisfies both the condition. அப்படி இந்த இன்டர்வல் எப்படி நீங்கள் பண்ணோம் அப்படின்னா இவன் இப்போ 0 போவான் -1, இவன் இப்போ 0 போவான் +1, இவன் இப்போ 0 போவான் 0ல. இங்க நம்பர் எடுக்கிறேன், ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகல. இங்க எடுக்கிறேன், ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகல. இங்க எடுக்கிறேன், ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகல. இந்த ரெண்டு நம்பர் மட்டும் தான் சாட்டிஸ்ஃபை போத்த கண்டிஷன். இப்போ டொமைன் ஆஃப் f of x is -1 1. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. ஃபைண்ட் த டொமைன் ஆஃப் f of x is equal to sin inverse of mod x minus 2 by 3 plus cos inverse of 1 minus mod x by 4. ஓகேவா? போட்டுருவோமா? இப்போ வாட் இஸ் த டொமைன்? sin inverse of we know that sin inverse of x is defined if x lies between -1 to 1. cos inverse of x அதே தான். cos inverse of x is defined if x lies between -1 to 1. ஓகேவா? ஸோ அப்பனா we need to find all x such that in the value, அதாவது mod x minus 2 divided by 3 should be from -1 to 1 and போட்டுக்கிறேன். ரெண்டுமே வரணும் இல்ல? and -1 is less than or equal to 1 minus mod x by 4 is less than or equal to 1. We need to find all x that satisfies both the condition. ஓகேவா? இப்போ தனித்தனியா பிரிச்சுக்கலாம், தனித்தனியா பிரிச்சு போடலாம் ஒண்ணா. ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா we need to find all x such that 1 is less than or equal to mod x minus 2 by 3 less than or equal to 1. இந்த 3 கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ -3 is less than or equal to mod x minus 2 is less than or equal to 3. இங்க என்ன பண்ண போறேன் அப்படின்னா add 2 பண்ண போறேன். ஏன்னா இங்க வந்து மாடல்ஸ் மட்டும் தான் தேவைப்படுவாங்க. ஸோ -3 plus 2 is less than or equal to mod x minus 2 plus 2 3 plus 2. ஆடும் சப்ராக்டும் பண்ணா இன்இக்வாலிட்டி will not change. அப்போ இது என்ன ஆயிடும்? -1 is less than or equal to mod x
is less than or equal to 5. இது நம்ம என்ன பண்ணிக்கலாம் 1 போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ இதை சால்வ் பண்ணலாம். -1 is less than or equal to 1 minus mod x by 4 is less than or equal to 1. So அப்போ -4 is less than or equal to 1 minus mod x 1 minus mod x is less than or equal to 4. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா I'm going to subtract 1. Subtract 1. So அப்போ -4 minus 1 is less than or equal to 1 minus mod x minus 1 is less than or equal to 4 minus 1. So -5 is less than or equal to minus mod x is less than or equal to 3. இப்போ multiply by minus பண்ண போறேன். Multiply by minus. அப்போ இது என்ன ஆயிடும்? -5 plus 5 ஆயிடும். Inequality reverse ஆயிடும். ஓகேவா? This is same as -3 is less than or equal to mod x is less than or equal to 5. இந்த 2 போட்டுப்போம். ஓகேவா? We need to find all x that satisfies both the condition. எப்படி வந்தது பாருங்க. இதை நான் வந்து -1 is less than or equal to this quantity is less than or equal to 1 போட்டாச்சு. கிராஸ் மல்டிப்ளை பண்ணேன். இங்க add 2 பண்ணேன். ஏன்னா mod x மட்டும் நான் வச்சுக்க போறேன் இங்க. add 2 பண்ணும்போது வந்துருச்சு. இங்க என்ன பண்றேன்? -4 இங்க 4 இங்க நான் subtract -1 பண்றேன். So subtract 2 add பண்ணும்போது inequality will not change. -4 -1 இங்க ஒரு -1 இங்க ஒரு -1. இவன் வந்து +1 -1 கேன்சல் ஆயிடுவான். So -5 is less than or equal to minus mod x is less than or equal to 3. இது நான் மைனஸ் இங்க இருக்கு. மல்டிப்ளை பை மைனஸ் பண்றேன். இப்போ இது +5 ஆயிடும். இது -3 ஆயிடும். இது பிளஸ் ஆயிடும். இன்இக்வாலிட்டி ரிவர்ஸ் ஆயிடும். This is same as -3 is less than or equal to mod x less than or equal to 5. இப்போ பாருங்க we need to find all x such that -1 is less than or equal to mod x is less than or equal to 5 and -3 is less than or equal to mod x is less than or equal to 5. ஓகேவா? So -3 5 அங்க 1 5. இப்போ we need to find all x. நம்ம இங்க என்ன பண்ணோம்? We need to find all x that satisfy these two conditions. நம்ம என்ன பண்ணிப்போம்? இத 1 னு போடுவோம். இத 2 னு போடுவோம். ஓகேவா? இப்போ இங்க இன்டர்வல்ல எப்படி சூஸ் பண்ணனும் அப்படினா இங்க இன்டர்வல்ல எப்படி சூஸ் பண்ணனும் அப்படினா அங்க எப்படி சூஸ் பண்ணனும் இன்டர்வல்ல நியூமரேட்டர் அப்போ 0 ஆகவும் டினாமினேட்டர் அப்போ 0 ஆகவும் அந்த பாயிண்ட்லாம் போட்டுக்கிட்டோம். இங்க பாருங்களேன் mod இருக்கு -1 இருக்கு 5 இருக்கு 3 இருக்கு. These are the three different numbers. என்ன பண்ணிக்கலாம் அப்படினா முதல்ல வந்து -3 மாஸ்டர் போறீங்கனா ஓகே சோ -3 இங்க +3 போட்டுக்கறேன். ஓகே -5 போடுங்க. சோ -5 +5 -3 +3 +1 பாருங்க நான் என்ன போடுறேன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து மூணு யூனிக் நம்பர்ஸ் இருக்கு 1 3 5. ஸோ அதோட பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ன போட்டுக்கோங்க மாடுலஸ் இருக்குல்ல 5 -5 -3 +3 -1 +1 போட்டுக்கோங்க ரியல் லைன்ல. ஓகேவா? இங்க நம்ம எப்படி போட்டோம் -1 +1 0. இங்க என்ன பண்றோம் அப்படின்னா you just see what are the unique numbers 1 3 5. அதோட நெகட்டிவ் போட்டுக்கோங்க பாசிட்டிவ் போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம எல்லாம் ஒன்று செக் பண்ணலாமா? ஸோ இங்க ஒன்று எடுங்க இங்க ஒன்று எடுங்க இங்க ஒன்று எடுங்க இங்க 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 இங்க. ஓகேவா? செக் பண்ணுவோம் ஒன்று ஒன்றா. நான் இங்கே எக்ஸுக்கு 6 போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். 6 போட்டேன் அப்படின்னா 6 is அதாவது -1 is less than 6 -1 is less than 6 ஆமா 6 is less than 5 எக்ஸுக்கு 6 போடுங்க. -1 is less than mod 6 6 தான். -1 is less than or equal to 6 ஆமா 6 less than 5 தப்பு. ஸோ அப்போ இவன் வரமாட்டான். 1 will not satisfy. 1 will not satisfy. இங்க xக்கு -6 போடுங்களேன். மாடுலஸ் ஆஃப் -6 + 6 தான். 6 less than or equal to 5 தப்பு இல்ல. ஸோ அப்போ இந்த இன்டர்வல் வரமாட்டான் இந்த இன்டர்வல் வரமாட்டான். ஓகே இப்போ இங்க ஒரு பாயிண்ட் எடுப்போம். xக்கு -4 எடுங்க. -4 போட்டான் அப்படின்னா -1 is less than 4 ஆமா மாடுலஸ் ஆஃப் -4 + 4 தான். ஓகேவா? ஸோ -1 less than 4 ஆமா 4 less than 5 சூப்பர். இந்த இன்டர்வல் சாட்டிஸ்ஃபை ஆயிட்டான். ஒரு நம்பர் எடுக்கிறேன் அந்த நம்பர் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டான் அப்படின்னா அந்த இன்டர்வல் ஃபுல்லா எடுத்துக்கலாம். இதுவும் சாட்டிஸ்ஃபை ஆகுது பாருங்க.
minus 3 is less than or equal to 4 ஆமா 4 less than 5 ஆமா அப்ப ரெண்டுமே satisfy ஆயிடுச்சு. இப்போ இங்க x க்கு -2 எடுங்களேன். Modulus of -2 plus 2 -1 is less than or equal to 2 ஆமா 2 less than 5 ஆமா -3 is less than or equal to 2 ஆமா 2 less than 5 ஆமா இங்கேயும் satisfy ஆயிட்டான். இங்க x க்கு 0 எடுங்க. -1 less than 0 ஆமா 0 less than 5 ஆமா -3 is less than 0 ஆமா 0 less than 5 ஆமா x க்கு 2 எடுங்க. எதனா எடுக்கலாம். -1 is less than 2 ஆமா 2 less than 5 ஆமா -3 is less than or equal to 2 ஆமா 2 is less than 5 சூப்பர். x க்கு 4 எடுங்க. என்ன எடுக்கலாம். -1 is less than or equal to 4 ஆமா 4 less than or equal to 5 எஸ் -3 is less than or equal to 4 எஸ் 4 less than or equal to 5 எஸ் ஓகேவா. -5 satisfy ஆமா -5 is less than or equal to -5 ஆமா தான் 5 is less than or equal to 5 தான் இவனும் satisfy ஆமா. ஸோ அப்போ இந்த இன்டர்வல்ல எல்லாமே will satisfy. So all these points in this interval will satisfy both the equations. ஓகேவா. The set of all x which satisfies 1 and 2 are all those x that are from -5 to 5. இது பாருங்க இது இன்ஃபைனைட் செட். போன சம்ல பார்த்துக்க ரெண்டு பாயிண்ட் தான். பட் இங்க என்னது எல்லா எக்ஸுமே இன்ஃபைனைட் செட் இது. All the points that are in the closed interval -5, will satisfy both the condition. So therefore domain of f of x is closed interval -5, 5. நெக்ஸ்ட் போவோமா. ரெண்டு சம் புரிஞ்சுதா. ஓகே நெக்ஸ்ட் சம் போவோமா. வாங்க சீக்கிரம் கமெண்ட் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் சம் போயிடலாம். ஃபாஸ்டா முடிச்சிடலாம். ரொம்ப ஈஸி சாப்டர். ஸோ என்ன டேக் அவே. Sin inverse of x is defined when x lies between closed interval -1, 1. Cos inverse of x is defined when x lies between -1 to 1. Okay. Next பாருங்க. Find the value of tan inverse of -1 plus cos inverse of 1/2 plus sin inverse of -1/2. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா தனித்தனியாக கண்டுபிடிப்போம். Solution. Okay. Let y1 is equal to tan inverse of -1. அதாவது இந்த வேல்யூவை y1 வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ நல்லா பாருங்களேன். tan inverse of x ஆட் ஃபங்க்ஷன். ஓகே அதுக்கு முன்னாடி மருதவேல் கம்மிங் லேட்டா. ஓகே 4 கண்டா வந்துருங்க. ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா tan y1 is equal to -1 போட்டுக்கலாமா. tan y1 is equal to -1. ஓகே ஸோ இப்போ tan y1 is equal to tan எப்பயா 1 எடுக்கும். மைனஸ் அப்படியே இருக்கட்டும். tan எப்போ 1 எடுக்கும். tan 45 டிகிரி இல்லை பாருங்க. 1/2 1/√2 √3/2 √3/2 1/√2 1/2 1/√3 1√3 சைனு இது காசு இது டேனு இது 30 டிகிரி இது 45 டிகிரி இது 60 டிகிரி. ஓகேவா. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது. ஸோ அப்போ tan எப்போ 1 எடுக்கும்னா 45 டிகிரியில். அப்போ நான் 1 tan 45 போட்டுக்கலாம். tan x வந்து ஆட் ஃபங்க்ஷன். tan x வந்து ஆட் ஃபங்க்ஷன். tan of -x is same as minus tan x. So this is tan y1 is equal to tan of -45 போட்டுக்கலாம். ஏன்? Because tan x is odd function. ஓகேவா. tan x is odd function. அதாவது tan of -x is same as minus tan x. ஓகேவா. ஸோ அப்போ நம்மளுக்கு what is y1? This implies y1 is -45 degree. So y1 is -pi/4. y1 is -pi/4. புரியுதா இது? இது புரிஞ்சுதா? ஸோ இதே மாதிரி என்ன பண்ண போறோம் அப்படின்னா y2 கண்டுபிடிக்க போறோம், y3 கண்டுபிடிக்க போறோம். ஓகே நெக்ஸ்ட் லெட் நிக்கிதா ஸ்டெஃபினா இல்லை ஃபர்ஸ்ட் சாப்டர் ஆல்ரெடி முடிச்சிட்டேன். சீக்கிரமா நம்ம போடுவோம் செகண்ட் சாப்டர். லெட் y2 is equal to
cos inverse of 1 by 2. அப்போ இது cos y2 என்ன ஆயிடும்? cos y2 will be 1 by 2. cos எப்பயா 1 by 2 எடுக்கும்? cos 1 by 2 எடுக்கும் பாருங்க. cos by 2 எடுக்கும் cos 60 degree கரெக்டா? அப்போ நான் 1 by 2 cos 16 போட்டுக்கலாம். This implies y2 is equal to 60 degree, which is pi by 3. Okay. So let y3 is equal to sin inverse of minus 1 by 2. இப்போ இது என்ன ஆயிடும்? sin y3 is equal to minus 1 by 2. sin y3 is equal to what is minus அப்படியே வச்சுக்கலாம். sin எப்போ 1 by 2 எடுக்கும்? It will be sin 30 degree. Sin 30 degree. Sin x odd function. Sin x is odd function. So அப்போ sin of minus x is same as minus sin x. ஆனால் minus sin x எப்படி போட்டுக்கலாம்? sin of minus x னு போட்டுக்கலாம். This implies y3 is minus 30 degree, which is minus pi by 6. Okay, va? So therefore, what is tan inverse of minus 1 cos inverse of 1 by 2 plus sin inverse of minus 1 by 2? This is equal to இவன் வந்து minus pi by 4, இவன் வந்து plus pi by 3, இவன் minus pi by 6. இது அப்படியே வச்சுப்போம். இதோட இது into 2 into 2 பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஒரு பேஸ் சேம் ஆகிடும். ஸோ 2 pi minus pi pi, ஸோ pi by 6னு இருக்கும். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 6 pi plus 4 pi by 24. இப்போ minus 2 pi by 24. So 2 1s are 2 12s are. So minus pi by 12 is the required answer. Minus pi by 4 plus pi by 3 minus pi by 6. So pi by minus pi by 12 is the required answer. Next போவோமா? ரொம்ப ஈஸியில். ஓகே, ஸோ ஃபோர்த்து பாருங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ரொம்ப 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 முக்கியமான ஃபார்முலா ஒன்று எழுத போகிறேன். என்ன ஃபார்முலா அப்படின்னா tan inverse of x minus tan inverse of y is equal to tan inverse of x minus y divided by 1 plus xy. அடுத்து tan inverse of x plus tan inverse of y is equal to tan inverse of x plus y divided by 1 minus xy. ஓகேவா? இது ரொம்ப 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 முக்கியமான ஃபார்முலா. tan inverse of x minus tan inverse of y is equal to tan inverse of x minus tan inverse of y divided by 1 plus x. Sorry, tan inverse of x minus tan inverse of y is equal to tan inverse of x minus y divided by 1 plus xy. Tan inverse of x plus tan inverse of y is equal to tan inverse of x plus y divided by 1 minus xy. இந்த ஃபார்முலாவை நீங்கள் மறக்கவே கூடாது. இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி எக்கச்சக்கமான ப்ராப்ளம் வரும். இது எப்போ ட்ரூ அப்படின்னா if x into y is greater than minus 1, if x into y is less than 1. ஓகேவா? எப்பயுமே இது எழுதக்கூடாது whenever this happens. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம் நல்லா பாருங்களேன். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த cos inverse of 4 by 5 இருக்குல்ல, அது நான் tan inverse மாற்ற போகிறேன். அப்படி மாற்றிட்டேன் அப்படின்னா tan inverse of x minus tan inverse of y இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். கரெக்டா? கரெக்டா? ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எய்மு cos inverse of 4 by 5 tan inverse மாற்றலாம். ஓகேவா? ஸ்பெக்ஸ் போட்டேன் அப்படின்னா டெஸ்க்டாப் வந்து என்னோட ஸ்பெக்ஸில் தெரியுது. அது உங்களுக்கு டிஸ்டர்பிங்காக இருக்குல்ல. நான் ஸ்பெக்ஸ் போட்டால் தான் எனக்கு கிளியராக தெரியும். பட் நான் உங்களுக்காக தான் நான் போடல. நான் ஸ்பெக்ஸ் போட்டேன் அப்படின்னா பாருங்களேன், அந்த மானிட்டர் வந்து இங்கே தெரியுது. அதனால உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும். அதனால தான் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு நான் ஸ்பெக்ஸ் போடாமல் எடுக்கிறேன். ஓகே, ஸோ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா first we will convert. So first we will convert cos inverse of 4 by 5 in terms of tan inverse. ஓகேவா? in terms of tan inverse of something. ஓகேவா? புரியுதாயா? cos inverse of 4 by 5 tan inverse of மாற்ற போகிறேன். அதன் பிறகு இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறேன். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. ஓகே, மாற்றிடலாமா? ஸோ அப்போ cos inverse of 4 by 5 tan inverse மாற்ற போகிறேன். வாட் இஸ் tan inverse ஃபார்முலா? வாட் இஸ் tan?
opposite side divided by adjacent side. ஓகேவா? opposite by adjacent. இப்போ நம்மளுக்கு what is cos inverse, what is cos theta? adjacent by hypotenuse. கரெக்டா? adjacent by hypotenuse. பாருங்க, இவன் வந்து எனக்கு யாரு? adjacent. இவன் வந்து எனக்கு hypotenuse. but we don't know what is opposite side. கண்டுபிடிச்சலாம் பித்தாகரஸ் அப்ளை பண்ணி. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா adjacent வந்து 4, hypotenuse வந்து 5. we don't know what is opposite side. இவன் தான் எனக்கு ஆப்போசிட், இவன் எனக்கு adjacent, இவன் எனக்கு adjacent, இவன் எனக்கு hypotenuse. ஓகேவா? ஸோ இப்போ பித்தாகரஸ் தியரம் adjacent side square plus opposite side square is equal to hypotenuse square. கரெக்டா? ஸோ இப்போ x square is equal to 5 square minus 4 square. x square is equal to 9 ஆயிடும். கரெக்டா? 25 minus 16. x is equal to 3. distance தானே, பாசிட்டிவ் எடுத்துக்கோங்க. அப்போ therefore opposite side is 3. So this is same as tan inverse of opposite யாரு 3 divided by adjacent யாரு 4. So இப்போ cos inverse of 4 by 5, cos inverse of 4 by 5 is same as tan inverse of 3 by 4. tan inverse of 3 by 4. இது புரிஞ்சுதா? இவன் வந்து adjacent by hypotenuse. adjacent 4, hypotenuse 5. we don't know what is opposite side because நமக்கு opposite தேவை. அப்போ பித்தாகரஸ் அப்ளை பண்ணீங்கன்னா adjacent side square plus opposite side square is equal to hypotenuse square. அப்போ x square தெரியாது, x ன்னு போட்டுக்கிட்டேன். x square plus 4 square is equal to 5 square. find x. ஸோ அப்போ we will convert பண்ணியாச்சு. now tan inverse of 1 by 2 minus cos inverse of 4 by 5 is same as tan inverse of 1 by 2. what is cos inverse of 4 by 5? that is same as tan inverse of 3 by 4. கரெக்டா? இது நம்ம வந்து 1 போட்டுக்கலாம். இது by 1 cos inverse of 4 by 5 same as இது. இது பாருங்களேன், tan inverse of x minus tan inverse of y. so tan inverse of x minus y divided by 1 plus x into y. புரியுதா? இது எப்போ அப்ளை பண்ணலாம்? xy should be greater than minus 1. where what is x into y? what is x into y? 1 by 2 into 3 by 4. இது என்ன ஆயிடும்? 3 by 8 ன்னு வரும், which is greater than minus 1 தானே. minus 1 greater than 3 by 8. so we can apply this formula. அப்போ this is same as tan inverse of, சிம்பிளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்போ என்ன பண்ணிக்கிறேன், எல்சிஎம் போடுங்க. into 2 into 2. ஸோ அப்போ 2 minus 3 minus 1 by 4ன்னு இருக்கும் மேலே, divided by இங்கே வந்து 1 plus 3 by 8 இருக்கும். கரெக்டா? tan inverse of x minus y divided by 1 plus xy. so அப்போ this is same as tan inverse of minus 1 by 4 into 8 plus 3 11 by 8. மேலே போச்சுன்னா 8 by 11 ஆயிடும். ஓகேவா? this is same as tan inverse of 4 1s are 4 2s are. அப்போ minus 2 by 11. ஸோ அப்போ இந்த வேல்யூ என்னது அப்படின்னா, this value is same as tan inverse of minus 2 by 11. now நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? actually we need to find sin of tan inverse of 1 by 2 minus cos inverse of 4 by 5. நம்ம கண்டுபிடிக்கணும். this is same as sin of, இதோட வேல்யூ என்னது? tan inverse of minus 2 by 11. but tan inverse of x odd function, sin odd function. so நான் minus வெளில தூக்கிடலாம். so minus sin of tan inverse of 2 by 11. ஏன்? tan inverse of x odd function, sin x odd function. ஓகேவா? இப்போ we need to find this value. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, the tan inverse of 2 by 11 in terms of sin inverse மாத்த போறேன். now we will convert. now we will convert tan inverse of 2 by 11 in terms of sin x, sin inverse of x. ஓகேவா? so that sin also cancel ஆயிடும் if x belongs to minus 1 to 1. okay. so என்ன பண்ணலாம் அப்படின்னா, tan inverse of minus 2 by 11 sin inverse மாத்த போறேன். what is sin? opposite by
hypotenuse. What is tan? Opposite by adjacent. Correct? Opposite by adjacent. We don't know what is hypotenuse. கண்டுபிடிச்சிடலாமா? So அப்போ opposite வந்து 2, adjacent வந்து 11. We don't know what is hypotenuse. So அப்போ Pythagoras அப்ளை பண்ணுங்க. 2 square plus 11 square is equal to hypotenuse side square. கரெக்டா? அதை x ன்னு போட்டிருக்கேன். So அப்போ இது 125 ஆயிடும். 121 plus 4 125 ஆயிடும். Hypotenuse square. அப்போ this implies what is hypotenuse? 15. கரெக்டா? 15 square தான் 125. So this is same as sin inverse of what is opposite 2 divided by what is hypotenuse 15. Okay ba? So therefore we have converted this. So therefore what is the required answer? What is the required answer? Oh, root 15 கிடையாது இல்ல? 225 15. Okay, ஒரே நிமிஷம். சாரி, 15 வராது. ரூட் 125 என்ன வரும்? ஆமா சாரி 15 எல்சிஎம் போட்டீங்கன்னா 3 5s are 15, 5 1s are 125. ஒரே நிமிஷம். கரெக்ட். ஓகே. ஸோ 125 போட்டிங்கன்னா 5 போட்டேன் அப்படின்னா 5 2s are 10, பேலன்ஸ் 5. 5 போட்டேன் அப்படின்னா 5 5s are 5 2s are 10, பேலன்ஸ் 2. ஒன் 125 போடணுமா? ஸோ அப்போ 125 நான் கரெக்டாக தான் போட்டிருக்கேன். கரெக்டு தான். ஸோ அப்போ இது வந்து ரூட் ஆஃப் 5 × 5 × 5 போட்டுக்கலாமா? ஸோ அப்போ அது வந்து 5 √5. கரெக்டா? 5 × 5 × 5. ஸோ அப்போ ஹைபார்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 5 √5. ஹைபார்டன்ஸ் 5 √5. இப்போ தேர்ஃபோர் இதுதான் நம்மளுக்கு ரிக்வயர்ட் ஆன்சர். கரெக்டா? ஸோ ஃப்ரம் ஸ்டார் sin of tan inverse of 1/2 minus cos inverse of 4/5 is same as minus sin of tan inverse of 2/11. So minus sin of this same as sin inverse of 2 divided by 5 √5. இப்போ நல்லா பாருங்களேன், sin inverse of x தான். எப்போ minus 2/5 √5 is required answer. Minus 2 divided by 5 √5 is the required answer. Sin inverse of x தான். If x belongs to -1 to 1. So 2 divided by 5 √5 வந்து இந்த இன்டர்வல்ல இருக்கும். So sin inverse of x வந்து x தான். So x வந்து இங்க 2/5 √5. So இதுதான் required answer. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் சம் போவோமா? திரும்ப ரிப்பீட் பண்றேன் பாருங்க. முதல்ல cos inverse tan inverse மாத்திக்கோங்க. tan inverse of x minus tan inverse அப்ளை பண்ணுங்க ஃபார்முலா. ஸோ அப்போ tan inverse of -2/11 கிடைக்கும். இது மொத்தமா tan inverse of -2/11 மைனஸ் வெளில கொண்டு போயிடுங்க. திருப்பி அந்த tan inverse sin inverse மாத்துங்க. மாத்தின பிறகு எனக்கு 2/5 √5 வருது. sin inverse கேன்சல் அடிக்கலாம். எப்போ அப்படின்னா when x belongs to closed interval -1, 1. So 2 divided by 5 √5 பார்த்தீங்கன்னா it will be a value that will be in between this interval தான். So I can cancel this. So -2/5 √5 is the required answer. இன்னொரு சம் இதே மாதிரி போடலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் அதே மாதிரி சம் தான். முதல்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா we will convert sin inverse of 4/5 in terms of tan x, in terms of tan inverse of x. ஓகேவா? so that we can apply tan inverse of x minus tan inverse of y. ஓகேவா? அதே தான் இங்கேயும் பண்றோமா? ஸோ அப்போ sin inverse of 4/5 tan inverse மாற்றணும். வாட் இஸ் tan inverse? ஆப்போசிட் பை adjacent. இப்போ இவன் யாரு? ஆப்போசிட். இவன் யாரு? ஹைபார்டன்யூஸ். கரெக்டா? ஏன்னா sin θ வந்து ஆப்போசிட் பை ஹைபார்டன்யூஸ் இல்ல. ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா வாட் இஸ் ஆப்போசிட்? ஸோ இவன் தான் ஆப்போசிட், இவன் adjacent,
இவன் hypotenuse. Opposite வந்து 4, இவன் வந்து 5. So what is adjacent? X ன்னு வச்சுக்கிறேன். அப்போ 4 square plus x square is equal to 5 square. இப்போ Pythagoras theorem. இப்போ x square is equal to 5 square minus 4. கரெக்டா? 5 square minus 4 square. இப்போ x square is equal to 9. நான் 3 எடுத்துக்கிறேன். Plus or minus 3, but இங்க distanceனால plus 3 எடுத்துக்கிறேன். So this is same as tan inverse of opposite வந்து 4. What is adjacent? X ன்னு வச்சுக்கிட்டேன். அது 3. So sin inverse of 4 by 5 is same as tan inverse of 4 by 3. இப்போ இந்த வேல்யூ கண்டுபிடிப்போம். Now sin inverse of 4 by 5 minus tan inverse of 3 by 4 is same as, what is sin inverse of 4 by 5? That is same as tan inverse of 4 by 3. Already ஒரு tan inverse of 3 by 4 இருக்கு. ஓகேவா? இப்போ tan inverse of x minus tan inverse of y. Tan inverse of x minus y divided by 1 plus x into y. Correct? 1 plus x into y provided x into y should be greater than minus 1, which is correct. So 4 by 3 into 3 by 4. So this value is greater than minus 1 because 1 or 1 is greater than minus 1. But this is equal to tan inverse of, இது LCM போட்டீங்கன்னா வரும் 16 minus 9 by 12. 16 minus 9. So 7 by 12 வரும். இங்கே வந்து 1 plus 1 இருக்கும். கரெக்டா? 4 கேன்சல் ஆயிடும். 3 கேன்சல் ஆயிடும். ஓகே. ஸோ அப்போ இது 2 இருக்கும். இந்த 2 இருக்கும். 2 by 1. இப்போ மேலே போச்சுன்னா 1 by 2 ஆயிடும். இப்போ திஸ் இஸ் சேம் as tan inverse of 7 by 24. கரெக்டா? tan inverse of 7 by 24. கரெக்ட் தானே? இங்கே 2 இருக்கும். 12 2s are 24. இப்போ கேன்சல் ஆயிட்டான்னா 1 மட்டும் இருப்பான். 1 plus 1 2. ஸோ இப்போ 12 by 2 24. ஸோ இப்போ இந்த மொத்த வேல்யூ பார்த்தீங்கன்னா tan inverse of 7 by 24. But we need to find cos of this value. Now cos of sin inverse of 4 by 5 minus tan inverse of 3 by 4 கண்டுபிடிக்கணும். This is same as cos of sin inverse of 4 by 5 என்னது? அது கண்டுபிடிச்சாச்சு. tan inverse of 4 by 3 minus tan inverse of 3 by 4. So cos of இந்த வேல்யூ என்னது? tan inverse of 7 by 24. இப்போ tan inverse cos inverse மாத்தலாம். மாத்தின பிறகு I cancel these two provided if x belongs to minus 1 to 1. Now we will convert tan inverse of 11th எடுக்கிறேன் 11th ஒரு சாப்டர் முடிச்சிருக்கேன். We will continue 11th in the upcoming days. So we will convert tan inverse of 7 by 24 in terms of cos inverse of x. So tan inverse of 7 by 24 is same as cos inverse of adjacent by hypotenuse. இவன் எனக்கு யாரு? ஆப்போசிட். இவன் வந்து எனக்கு ஆப்போசிட் பை adjacent. கரெக்டா? we don't know hypotenuse கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஆப்போசிட் வந்து 7, adjacent வந்து 24. we don't know what is hypotenuse. ஓகேவா? இப்போ 7 square plus 24 square is equal to x square. So 49 plus 576 is equal to x square. என்ன ஆயிடுமா? 49 போட்டோம் அப்படின்னா 625 ஆயிடுமா? கரெக்டா? இப்போ எதோட ஸ்கொயர் 625? 25 square 625 இல்ல? So x equal to 25. So this is same as cos inverse of adjacent வந்து 24, hypotenuse வந்து 25. ஓகேவா? So அப்போ therefore from இதை ஸ்டார்னு போட்டுக்கிறேன். Star is the required answer. 25. Okay. So therefore cos of sin inverse of 4 by 5 minus tan inverse of 3 by 4 is same as cos of tan inverse of 7 by 24. This is cos of, so what is tan inverse of 7 by 24? இவன் என்ன ஆயிடுவான்?
இது சேம் as என்னது cos inverse of 24/25 same as 24/25 cos inverse of x எப்போ if x belongs to -1 to 1 so 24/25 பார்த்தீங்கன்னா 0.9 something வரும் which belongs to this interval so therefore I can cancel these two so 24/25 is the required answer எப்படின்னா போடலாம் நீங்க கலாம் 24/25 is the required answer next போவோமா okay so prove that sin inverse of 3/5 minus cos inverse of 12/13 is same as sin inverse of 16/65 இதுவும் நீங்க என்ன பண்ணலாம் நிறைய விதமா போடலாம் பாருங்களேன் ஒரு விதம் பாத்தீங்க அப்படின்னா இதை நீங்க tan inverse மாத்திக்கலாம் இதையும் tan inverse மாத்திக்கலாம் tan inverse of x minus tan inverse of y அப்ளை பண்ணீங்கன்னா tan inverse of something கிடைக்கும் tan inverse of something sin inverse மாத்திக்கலாம் அப்படியே பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா இந்த cos inverse of x இருக்கு இல்ல அதை sin inverse மாத்திக்கோங்க sin inverse of x minus sin inverse of y அது ஃபார்முலா அப்ளை பண்ணலாம் ரெண்டு மெத்தட்ல போடலாம் இதை tan inverse மாத்திக்கிட்டு இதை tan inverse மாத்திக்கிட்டு tan inverse of x minus tan inverse of y போட்டீங்கன்னா tan inverse of something கிடைக்கும் அந்த tan inverse of something sin inverse மாத்திக்கலாம் அப்படி பண்ணலாம் இல்ல அப்படின்னா இது நான் வந்து sin inverse மாத்திக்கலாம் இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க sin inverse of x minus sin inverse of y is equal to sin inverse of xy into sin inverse of x into root of 1 minus y square minus y into root of 1 minus x square ஓகேவா இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாம் நான் ஃபார்முலா மனப்பாடம் வச்சுக்கிறேன் சார் அப்படின்னா யூ கோ ஃபார் திஸ் மெத்தட் எனக்கு ஃபார்முலா இந்த ஃபார்முலா நான் மனப்பாடம் அடிக்க மாட்டேன் அப்படின்னா இதை tan inverse மாத்திக்கலாம் இது tan inverse மாத்திக்கலாம் tan inverse of x minus tan inverse of y ஃபார்முலா அப்ளை பண்ணி tan inverse something இருக்கும் அதை sin inverse மாத்திக்கலாம் ஓகேவா இப்போ நான் இந்த ஃபார்முலா அப்படியே போடுறேன் ஸோ முதல்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்போ வந்து cos inverse of 12/13 in terms of sin inverse மாத்திக்கலாம் what is sin opposite by hypotenuse இவன் யாரு adjacent by hypotenuse correct so we will find what is opposite side so adjacent வந்து 12 hypotenuse வந்து 13 we don't know what is opposite side correct opposite adjacent hypotenuse so for x square plus 12 square is equal to 13 square so x square is equal to 169 minus 144 so x square is equal to 25 x is 5 so this is same as sin inverse of what is opposite side 5 so 5/13 correct so cos inverse of 12/13 is same as sin inverse of 5/13 so now sin inverse of 3/5 minus cos inverse of 12/13 is same as sin inverse of 3/5 minus sin inverse of 5/13 correct இப்போ sin inverse of x minus sin inverse of y அப்ளை பண்ணுங்க இந்த ஃபார்முலா sin inverse of இது நீங்க ஃபுல்லா x பாருங்க இத y பாருங்க sin inverse of x into root of 1 minus y square minus y into root of 1 minus x square so this is same as sin inverse of x into root of 1 minus y square minus y into root of 1 minus x square correct so this is sin inverse of இங்க ஒரு 3/5 இங்க பாருங்களேன் 160 okay 1 minus 25/169 இங்க ஒரு 5/13 into 1 minus 9/25 correct so this is equal to sin inverse of இங்க ஒரு 3/5 into 169 minus 25 144 so root 144/169 இங்க minus 5/13 into 25 minus 9 16 so 16
ஆயிடுச்சோ? ஓகே ஓகே ஸ்ட்ரக் ஆயிடுச்சு நினைக்கிறேன். ஓகே sin inverse ஆஃப் இது என்ன ஆயிடும்? 36/65 20/65 கரெக்டா? மல்டிப்ளை பண்ணியாச்சு. 5 into 13 3 into 12 5 into 4. This is equal to sin inverse of 16/65. This is what we need to prove. This is equal to sin inverse of 16/25. புரியுதா? இது கொஞ்சம் ஈஸி இல்லை, but you have to remember this formula. Sin inverse of x minus sin inverse of y is same as sin inverse of x into root of 1 minus y square minus y into root. நெட்டு கொஞ்சம் கட் ஆகுது. ஓகே கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டாக இருக்கும். ஓகே இல்லை இல்லை என் சைடு தான் ப்ராப்ளம், உங்கள் சைடு ப்ராப்ளம் கிடையாது. என் சைடில் கொஞ்சம் நெட்டு கொஞ்சம் கட்டாகி வருது. ஓகே இப்போ கரெக்டாக இருக்கும். இனிமேல் கரெக்டாக இருக்கும் பாருங்க. ஸோ சால்வ் tan inverse of x minus 1 by x minus 2 plus tan inverse of x plus 1 by x plus 2 is equal to pi by 4. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு தெரியும்ல tan inverse of x plus tan inverse of y is equal to tan inverse of x plus y divided by 1 minus xy. எப்போ? Provided when x into y is less than 1. கரெக்டா? Provided when x into y is less than 1. இப்போ we need to solve. அப்போ என்ன அர்த்தம்? we need to find all x. அந்த x இங்க சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படின்னா இதெல்லாம் ஆட் பண்ணீங்கன்னா pi by 4 வரணும். ஆட் பண்ணீங்கன்னா pi by 4 வரணும். போட்டுருவோமா? ஸோ முதல்ல tan inverse of இது ஃபுல்லாக நீங்கள் எக்ஸா பாருங்க, இது ஃபுல்லாக வையா பாருங்க. திஸ் இஸ் சேம் ஆஸ் tan. இந்த ஃபார்முலா எழுதிடணும் நீங்கள் எக்ஸாம்பிள் we know that அப்படின்னு போட்டு இந்த ஃபார்முலா எழுதிடணும். ஓகேவா? திஸ் இஸ் சேம் ஆஸ் பாருங்க we know that அப்படின்னு போட்டு இந்த ஃபார்முலா எழுதிடணும். இப்போ இது ஃபுல்லாக எக்ஸா இது எக்ஸ் பிளஸ் ஒய்யா பாருங்க. ஸோ எக்ஸ் பிளஸ் ஒய் ஸோ இப்போ எக்ஸ் மைனஸ் 1 by x minus 2 plus x plus 1 by x plus 2 divided by so tan inverse of x plus y divided by 1 minus x into y 1 minus x into y கரெக்டா? is equal to pi by 4 is equal to pi by 4. இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் இது. இப்போ tan inverse of x plus tan inverse of y இது எப்போ அப்ளை பண்ணலாம்? provided x into y is less than 1 அது செக் பண்ணிக்கணும். ஓகே so this is equal to tan inverse of அது எல்சிஎம் போட்டுடலாமா? என்ன பண்ணிடுறேன், இந்த tan inverse ஆன்சர் கொண்டு போயிடுறேன். ஓகே இது அப்படியே இருக்கட்டும். இப்போதைக்கு இது எல்சிஎம் போட்டுருவோம். ஸோ x minus 1 into x plus 2 plus x plus 1 into x minus 2 divided by x minus 2 into x plus 2 whole divided by 1 minus x minus 1 into x plus 1 divided by x minus 2 into x plus 2 கரெக்டா? is equal to pi by 4. okay இப்போ this is same as tan inverse of இது என்ன ஆயிடுவோம் பாருங்க, x into x x square plus 2x square plus 2x minus x minus 2 plus இவன் ஆயிடுவான் x square minus 2x plus x minus 2 கரெக்டா? divided by x minus 2 x plus 2 whole divided by இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ண ஆயிடும் x minus 2 x plus 2 minus x minus 1 x plus 1 divided by x minus 2 x plus 2 கரெக்டா? எல்சிஎம் போட்டாச்சு. இப்போ இவனும் கேன்சல் ஆயிடுவான். is equal to pi by 4 இருப்பான். இப்போ we have left with tan inverse of இங்க இதெல்லாம் கேன்சல் அடிக்கலாம் பாருங்க. 2x minus 2x
மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ். மேலே என்ன இருப்பான் அப்படின்னா 2x ஸ்கொயர் 2x ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் -2 -2 -4 இருப்பான் டிவைடட் பை இப்போ கீழே மல்டிப்ளை பண்ணிடலாமா? a பிளஸ் பி a மைனஸ் பி. இப்போ a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இங்கேயும் பார்த்தீங்கன்னா a பிளஸ் பி a மைனஸ் பி. ஸோ a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பை பை 4. அப்படின்னா தனியாக போட்டுக்கலாம் நீங்கள். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2x மைனஸ் 2x கேன்சல் ஆகிடுவான். ஸோ அப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு tan inverse of 2x square minus 4 divided by x square minus 4 minus x square plus 1 ஆயிடும். கரெக்டா? மைனஸ் உள்ள கொண்டு போங்க. மைனஸ் ஆஃப் போட்டுக்கணும். மைனஸ் ஆஃப் x square minus 1 square. ஸோ மைனஸ் x square plus 1 ஆயிடும். இஸ் ஈக்குவல் டு பை பை 4. இந்த ஆன்சர் கொண்டு போயிடுங்க. ஸோ அப்போ என்ன ஆயிடும்? 2x square minus 4 divided by இன்னொன்று கேன்சல் ஆயிடுவானா? minus 3 is equal to tan pi by 4 இருக்கும். கரெக்டா? tan is as a portion tan pi by 4. Now what is tan pi by 4? What is tan pi by 4? 1. கரெக்டா? So this implies 2x square minus 4 is equal to minus 3. Is equal to minus 3. So this implies 2x square is equal to minus 3 plus 4. This implies 2x square is equal to 1. This implies x square is equal to 1 by 2. This implies x is equal to plus or minus 1 by 2. Correct? Is equal to plus or minus 1 by 2 is the required solution. அதாவது x க்கு 1 by root 2 போட்டிங்கன்னா both will be equal to, செக் பண்ணி பாருங்களேன். இங்கே 1 by root 2, இங்கே 1 by root 2, இங்கே 1 by root 2, இங்கே 1 by root 2 போட்டு பாருங்க. அதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. you will have pi by 4 as an answer. அதே மாதிரி எக்ஸுக்கு நீங்கள் -1 by root 2 போட்டிங்கனாலும் ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா பை பை 4 வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் போவோமா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். ஸோ இப்போ tan inverse of x plus tan inverse of y. tan inverse of x plus y divided by 1 minus xy. ஓகேவா? இது கிராஸ் மல்டிப்ளை டிவைடட் பை திஸ் இன்டு திஸ். இங்கே திஸ் இன்டு மைனஸ் திஸ் டிவைடட் பை இது. டிவைட் இதெல்லாம் கேன்சல் ஆகிடும். நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணுங்க? மல்டிப்ளை பண்ணுங்க. ரொம்ப ஈஸி. 2x square minus 4 divided by இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது வெறும் 3 -3 மட்டும் வருது. tan pi by 4 1. கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. ஆன்சர் என்ன வரும்? பிளஸ் ஆர் மைனஸ் 1 by root 2 வரும். இந்த ஆன்சர் மறக்கூடாது. நீங்க என்ன வரும்? பிளஸ் ஆர் மைனஸ் 1 by root 2. ஓகே. 8th பாருங்க. prove that tan inverse of x plus tan inverse of y plus tan inverse of z is equal to tan inverse of x plus y plus z divided by x minus y, x minus xyz divided by 1 minus xy minus yz minus zx. போடுவோமா? இப்போ ஒன்னொன்னா போடுவோமா? பாருங்களேன். we know that tan inverse of x plus tan inverse of y is equal to tan inverse of x plus y divided by 1 minus xy. ஓகேவா? ஸோ அப்போ now CSK சாம்பியன் சொல்லுங்க. நான் RCB பா, CSK எல்லாம் கிடையாது. tan inverse of x plus tan inverse of y plus tan inverse of z. ஸோ அப்போ tan inverse of x plus tan inverse of y நம்பி போட்டுக்கலாம். tan inverse of x plus y divided by 1 minus xy plus tan inverse of z. இப்போ திரும்ப அப்ளை பண்ணுங்க ஃபார்முலா. tan inverse of x plus tan inverse of y is equal to tan inverse of பாருங்க x plus y divided by 1 minus xy. இந்த ஸ்டெப் புரிஞ்சுதா? பாருங்க. இது ஃபுல்லா நீங்க எக்ஸா பாருங்க. இது ஃபுல்லா எக்ஸா பாருங்க. இது ஃபுல்லா ஒய்யா பாருங்க. tan inverse of x plus y divided by 1 minus xy. x plus y divided by 1 minus x into y. இந்த ஸ்டெப் புரிஞ்சுதா? ஓகே. this is equal to tan inverse of சிம்பிளை பண்ண வேண்டியதான். ஸோ இது கிராஸ் மல்டிப்ளை பண்ண ஆகிடும். x plus y plus z into 1 minus xy divided by 1 minus xy whole divided by இது என்ன ஆகிடும் பாருங்க? கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 1 minus xy minus z into x plus y
divided by 1 minus xy. கரெக்டா? அதாவது இங்க 1 minus xy கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டேன், ஹோல் டிவைடட் போட்டேன். இது ரெண்டும் கேன்சல் ஆயிடுமா? So we will be left with tan inverse of x plus y plus z into 1 minus xy whole divided by 1 minus xy minus z into x plus y. Correct? Okay. This is equal to tan inverse of x plus y plus z minus xyz whole divided by 1 minus xy. இது என்ன ஆயிடும்? minus xz minus yz. கரெக்டா? இதான ப்ரூவ் பண்ணோம். This is equal to tan inverse of x plus y plus z minus xyz divided by 1 minus xy minus yz minus zx. ரெண்டும் சேம் தான். மாத்தி போட்டிருக்க டேர்ம்ஸ் அவ்வளவுதான். This is what we need to prove. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் போவோமா? tan முதல்ல இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிடுங்க. x plus y divided by 1 minus xy. இப்போ அது ரெண்டுக்கும் திருப்பி அதே ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. x வந்து x plus y by 1 minus xy, y வந்து z. நெக்ஸ்ட் போலாமா? ஓகே. இப்போ 9th பாருங்க, சால்வ். அதாவது we need to find all x. அந்த x இங்க போட்டீங்க அப்படின்னா both should be equal. என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒண்ணா போடுவோம். ஃபர்ஸ்ட் we'll take LHS. என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த sin inverse of x cos inverse மாத்த போறேன். அப்படி மாத்திட்டோம் அப்படின்னா இந்த காசையும் இந்த cos inverseயும் கேன்சல் அடிக்கலாம், provided if this value lies between -1 to 1. ஓகேவா? ஓகே. ஸோ முதல்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா sin inverse of x divided by 1 plus root x square cos inverse மாத்துவோம். ஸோ which is adjacent by hypotenuse. கரெக்டா? adjacent by hypotenuse. கரெக்ட் தானேயா? ஓகே. ஸோ இப்போ இங்க நம்மளுக்கு இது யாரு? ஆப்போசிட் பை hypotenuse. கரெக்டா? ஆப்போசிட் பை hypotenuse. So we will find this. So this is equal to பண்ணுங்க பார்க்கலாம். So opposite வந்து x, we don't know what is adjacent. Hypotenuse is root of 1 plus x square. அப்போ அப்ளை பண்ணுங்க பித்தாகரஸ் தியரம். அப்போ x ஸ்கொயர், x வேணாம், adjacent வச்சுக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி ஒரு x இருக்குல்ல, இங்க adjacent வச்சுக்கலாம். அப்போ adjacent side square is equal to root of 1 plus x square whole square ஆயிடும். கரெக்டா? this square plus this square is equal to this square. அப்போ x square plus adjacent side square is equal to 1 plus x square. Adjacent side square is equal to 1 plus x square minus x square. These two will get cancelled. Adjacent என்ன ஆயிடும்? 1 போயிடும். This is same as cos inverse of 1 divided by hypotenuse வந்து root of 1 plus x square. But therefore what is LHS? Cos of sin inverse of x divided by root of 1 plus x square is equal to cos of, what is sin inverse of this? Is equal to cos inverse of 1 divided by root of 1 plus x square. This is same as 1 divided by root of 1 plus x square. Since in the value, since 1 divided by root of 1 plus x square always lies in this interval. நீங்க செக் பண்ணி பாருங்க. அதாவது இதோட ரேஞ்ச் பாத்தீங்கன்னா always will be from -1 to 1. ஓகே. இப்போ now we'll go for RHS. Now we'll go for RHS. இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த cot inverse இருக்குல்ல, அதை sin inverse மாத்துவோம். மாத்திட்ட பிறகு சைனையும் sin inverse கேன்சல் அடிச்சிடலாம். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா cot inverse, now we will, புரியலையா? முதல்ல இதை எடுத்துக்கிட்டேன், இந்த cos inverse மாத்தினேன், கேன்சல் அடிச்சேன். இதை sin inverse மாத்த போறேன், கேன்சல் அடிக்க போறேன். ஓகேவா? this is cot. Now we will convert cot inverse of 3 by 4 in terms of sin inverse of x. ஓகேவா? So அப்போ cot inverse of 3 by 4 sin inverse of opposite by hypotenuse. இப்போ யாரு?
காட் அட்ஜசன்ட் பை ஆப்போசிட் சைட். கரெக்டா? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட்னா tan, பட் காட் இருக்குதுன்னா அட்ஜசன்ட் பை ஆப்போசிட். ஸோ அப்போ அட்ஜசன்ட் வந்து 3, ஆப்போசிட் வந்து 4. So we don't know what is hypotenuse. So this implies 3 square plus 4 square is equal to hypotenuse side square. So 25 is equal to hypotenuse side square. So this implies hypotenuse is 5. So this is same as sin inverse of 4 by 5. Correct? Sin inverse of 4 by 5. Opposite வந்து பாருங்க, இவன் opposite, இவன் adjacent. இவன் adjacent. Okay. So what is RHS? Sin of cot inverse of 3 by 4 is equal to sin of cot inverse of sin inverse of 4 by 5. So this is same as 4 by 5. Correct? We know that sin inverse of x will be x. What is domain of x? Sin inverse if this happens. இங்க பாத்தீங்கன்னா 4 by 5 பாத்தீங்கன்னா 0.8 வரும், which lies in this interval. இப்போ therefore we need to solve. என்ன சால்வ் பண்ணணும்? cos of sin inverse of x divided by root of 1 plus x square cos of sin is equal to sin of cot inverse of 3 by 4. இந்த மொத்த வேல்யூ என்னது? 1 divided by root of 1 plus x square. இந்த மொத்த வேல்யூ என்னது? 4 by 5. கரெக்டா? from 1 and 2. இது நீங்க 1 னு போட்டுக்கோங்க, இது நீங்க 2 னு போட்டுக்கோங்க. ஓகேவா? ஒண்ணும் கிடையாதுயா. இது எடுத்தோம், cos inverse மாத்தணும், கேன்சல் அடிச்சோம், இது வந்தான். sin inverse மாத்தணும், கேன்சல் அடிச்சோம், இவன் வந்தான். ஸ்டார்ட் பண்ணுங்க பார்க்கலாம். x க்கு 5 is equal to 4 into root of 1 plus x square. கிராஸ் பண்ணல பண்ணியாச்சு. ஸ்கொயரிங் பண்ணுங்க. ஸ்கொயரிங் பண்ணீங்க அப்படின்னா இது 25 ஆயிடுவா, இது 16 ஆயிடுவா, இங்க 1 plus x square. ஓகேவா? ஸோ அப்போ இது என்ன ஆயிடும்? 25 is equal to 16 plus 16x square. 25 minus 16 is equal to 16x square. So 9 is equal to 16x square. This implies this square is equal to 9 by 16. This implies x is equal to plus or minus 3 by 4. இதுதான் சொல்யூஷன் நம்மளுக்கு. அதாவது x க்கு வந்து plus 3 by 4 is the required answer. x க்கு plus 3 by 4 போட்டீங்கன்னா both will be equal. அதாவது x க்கு 3 by 4 போட்டீங்கன்னா that will be equal to sin of cot inverse of 3 by 4 minus 3 by 4 போட்டீங்கனாலும் both will be equal. ரெண்டும் ஒரே தான். solve அப்படின்னா we need to find for what values of x it will be equal. ஓகேவா? ஸோ 7th ப்ராப்ளம் 9th ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி. லாஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போமா? 10th ப்ராப்ளம். எப்பயுமே 9 மணி தான் டைம் மார்க் முடிப்போம். எப்பயுமே ஒரு 8:45 9க்கு தான் we will complete 5 marks. இப்போ பார்த்தீங்களா ஒரு 8:15 முடிக்க போகிறோம் 5 marks. அப்போ எனக்கு தெரிஞ்சு நீங்க நம்ம டின்னர் பிரேக்கே தேவையில்லை, டேரக்டா அடிச்சு தள்ளுவோம் எல்லாத்தையும். ஒரு 9:30 முடிச்சிடலாம். 9:30 என்ன சொல்றீங்க? we don't need dinner break இல்ல, we will complete straight away. பாப்போம் எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு பாப்போம். லாஸ்ட் காலம் போடுவோமா? ஓகே, ஸோ லாஸ்ட் காலம் பாருங்க. if a1 a2 a3 up to an is an arithmetic progression with common difference d, prove that tan of tan inverse of d by 1 plus a1 a2 plus tan inverse of d by 1 plus a2 a3 up to tan inverse of d by 1 plus an minus 1 is equal to an. ஓகே, ப்ரூவ் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸி தான். பார்க்க தான் ஒரு மாதிரி பெருசா இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒன்னொன்னா முதல்ல எடுத்துப்போம். இது 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 இதெல்லாம் எடுத்துப்போம். இந்த வேல்யூஸ்லாம் கண்டுபிடிப்போம். அதன் பிறகு ஆட் பண்ணுவோம். ஓகேவா? இங்க என்ன கொடுத்துருக்காங்க? a1 a2 a3 up to an are in arithmetic progression. அப்ப என்ன அர்த்தம்? consecutive terms ஓட டிஃபரன்ஸ் சேமா இருக்கும். கரெக்டா? consecutive terms ஓட டிஃபரன்ஸ் சேமா இருக்கும். ஓகே, சோ என்ன பண்ணலாம் அப்படின்னா
ஓகே, ஸோ போடுவோம். ஸோ முதல்ல நம்ம என்ன பண்ணிப்போம் அப்படின்னா முதல்ல இது எடுத்துப்போம். ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் d divided by 1 plus a1 a2 this is same as tan inverse of நம்மளுக்கு d யாரு காமன் டிஃபரன்ஸ் தானே. அந்த d ய a2 minus a1 போட்டுக்கலாமா? இங்க பாருங்க, here a1 a2 a3 and so on up to an are in arithmetic progression. எதனா ரெண்டு கன்செக்யூட்டிவ் டேர்ம்ஸோட டிஃபரன்ஸ் என்னவா இருக்கும்? எல்லாமே சேமா தான் இருக்கும். வாட் இஸ் டி? டி இஸ் காமன் டிஃபரன்ஸ். எந்த ரெண்டு கன்செக்யூட்டிவ் டேர்ம் அடுத்தடுத்த டேர்ம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோட டிஃபரன்ஸ் என்னவா இருக்கும்? சேமா தான் இருக்கும் எது எடுத்துக்கிட்டாலுமே. அதான் டி. ஸோ a2 minus a1 போட்டுக்கலாம். 1 divided by 1 plus a2 a1. இது என்ன ஃபார்முலா? பாருங்க, tan inverse of x minus y divided by 1 plus xy. இது என்ன ஃபார்முலா? tan inverse of a2 minus tan inverse of a1. கரெக்டா? tan inverse of x minus tan inverse of y is tan inverse of x minus y divided by 1 plus xy. கரெக்டா இல்லையா? ஓகே, இப்போ அடுத்த வேல்யூ எடுத்துக்கோங்களேன். tan inverse of d divided by 1 plus a2 a3. this is same as tan inverse of நான் d வந்து a3 minus a2 போட போறேன். ஓகேவா? a3 minus a2 போட போறேன். 1 plus a3 into a2. அதாவது a3 minus a2 d தான். d என்ன காமன் டிஃபரன்ஸ் தானே. a2 a3 கன்செக்யூட்டிவ் டேர்ம்ஸ் தானே. இப்போ a3 minus a2 will be same as common difference. Okay. So this is equal to tan inverse of இது என்ன ஃபார்முலா பாருங்க, tan inverse of a3 minus tan inverse of a2. ஓகேவா? tan inverse of a3 minus tan inverse of a2. இப்போ நெக்ஸ்ட் டேர்ம் என்ன வரும் பாருங்க, tan inverse of d divided by 1 plus a3 a4 வரும். நெக்ஸ்ட் டேர்ம் a2 a3 a3 a4 வரும். this is same as tan inverse of a4 minus a3 divided by 1 plus a4 into a3. But this is same as tan inverse of a4 minus tan inverse of a3. ஸோ அப்படியே நீங்கள் ஆட் பண்ணிட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா நம்மளுக்கு லாஸ்ட் டேர்ம் என்ன இருக்கும்? tan inverse of d divided by 1 plus an minus 1. கரெக்டா? this is same as tan inverse of ஸோ d எப்படி போட்டுக்கலாம்? an minus an minus 1 போட்டுக்கலாம். dன்றது என்னது? கன்செப்ட் ஆஃப் டிஃபரன்ஸ் தானே. டிவைடட் பை 1 plus an into an minus 1. this is same as tan inverse of an minus tan inverse of an minus 1. இது என்ன புரிஞ்சுதா? இது அப்படியே போயிட்டே இருந்தீங்கன்னா இது வரும். இது என்ன புரிஞ்சுதா? ஒன்றும் கிடையாது, ரொம்ப ரொம்ப ஈஸி. எக்ஸாம்ல வந்த உடனே என்ன பண்ணோம், நீங்க இந்த டிஏ வந்து a2 minus a1, இந்த டிஏ a3 minus a2, இந்த டிஏ ஒரே நிமிஷம் a2 கரெக்ட். ஓகே, an minus 1. ஓகே, இப்போ என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். கரெக்டா? எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டே இருக்கணும். இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்களேன். அதாவது இதை நான் 1ன்னு போட்டுக்கிறேன், இந்த 2ன்னு போட்டுக்கிறேன், இந்த 3ன்னு போட்டுக்கிறேன், இது அப்படியே போய்கிட்டே இருக்கும். 4ன்னு போட்டுக்கிறேன். நான் ஆட் பண்ண ஆகும் பாருங்க. நான் ஆடிங் 1 2 3 and so on up to 4. we will have இந்த சைடு என்ன வந்துடுவான்? இது வந்துடுவான். கரெக்டா? tan inverse of d divided by 1 plus a1 a2, tan inverse of d divided by 1 plus a2 a3 and so on up to tan inverse of d divided by 1 plus an minus 1 is equal to, நல்லா பாருங்க என்ன வருவான் பாருங்களேன், tan inverse of a2 tan சைடு கேன்சல் ஆயிடுவான், tan inverse of a3 இவன் கேன்சல் ஆயிடுவான். ஸோ அப்போ இந்த டேர்மும் கேன்சல் ஆயிடுவான், இந்த டேர்மும் நெக்ஸ்ட் டேர்ம்ல இருக்க இந்த டேர்மும் கேன்சல் ஆயிடுவான், இவனும் கேன்சல் ஆயிடுவான். அதே மாதிரி இந்த a4ம் நெக்ஸ்ட் டேர்ம்ல வர மைனஸ் இப்போ கேன்சல் ஆயிடுவான். ஸோ இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா we will be left with என்ன இருக்கும் அப்படின்னா இவனும் கேன்சல் ஆயிடுவான், அதே மாதிரி இவனும் கேன்சல் ஆயிடுவான். ஓகேவா? இப்போ we will be left with என்ன டேர்ம் அப்படின்னா, ஸோ a4ம் இதுவும் கேன்சல் ஆயிடுவான், இந்த டேர்மும் இங்கே வர இந்த டேர்மும் கேன்சல் ஆயிடுவான்.
ஓகேவா? அப்போ we will left with இந்த டேர்மும் இந்த டேர்ம் மட்டும் தான் இருக்கும் ஆட் பண்ணீங்கன்னா. ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் an பாசிட்டிவ் மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் a1 இவன் மட்டும் தான் இருப்பான். இவன் மட்டும் தான் இருப்பான். ஓகேவா? புரியுதா? ஆட் பண்ணீங்கன்னா இவன் கேன்சல் ஆயிடுவான், ஆப்போசிட் சைன்ஸ். இவனும் கேன்சல் ஆயிடுவான். அதே மாதிரி இவனும் நெக்ஸ்ட் டேர்ம் ஒரு போடுறீங்க பார்த்தீங்களா, அதுல செகண்ட் டேர்ம் கேன்சல் ஆயிடும். ஸோ அப்போ என்ன இருக்கும் அப்படின்னா இதுவும் இதுவும் மட்டும்தான் இருப்பான். ஸோ இவன் பாசிட்டிவாக இருந்தால் ஃபர்ஸ்ட் எழுதிக்கிட்டேன் tan இன்வர்ஸ் ஆஃப் an மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் a1. பட் tan இன்வர்ஸ் ஆஃப் x மைனஸ் y என்னது? tan இன்வர்ஸ் ஆஃப் x மைனஸ் y divided by 1 plus xy. கரெக்டா? 1 plus xy. கரெக்டா இல்லையா? x minus y divided by 1 plus xy. ஸோ அப்போ இதை கொண்டு வந்துட்டோம், இந்த வேலையை கண்டுபிடிச்சிட்டோம். பட் now take tan on both side. ஆன்சர் வந்துச்சா பாருங்க. tan on both side. ஸோ அப்போ tan inverse of d divided by 1 plus a1 a2 plus tan inverse of d divided by 1 plus a2 a3 and so on up to tan inverse of d divided by 1 plus a n minus 1 is equal to tan inverse of, அதான் கொஸ்டின் இருக்கு, நம்ம எடுக்கும் tan எடுக்க போறோம். I'm taking tan on, நம்ம இதுதான் நம்ம கிட்ட இருக்கு. இப்போ இந்த வேலையை கண்டுபிடிச்சிட்டோமா? That is equal to this value. I'm taking tan on both sides. இங்கேயும் tan. Tan inverse of an minus a1 an minus a1 divided by 1 plus a1 an. Cancel ஆயிடுவானா? So this is equal to an minus a1 divided by 1 plus, this is what we need to prove. This is equal to an minus a1 divided by 1 plus a1 an. புரியுதா? இந்த வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. That is equal to tan inverse of an minus a1 divided by 1 plus a1 an. பட் நம்மளுக்கு tan இருக்குல்ல கொஸ்டின்ல. ஸோ அப்ளை tan on both side. இப்போ இங்கே tan வந்துடும், இங்கே tan வந்துடும். இந்த tan அதுவும் கேன்சல் ஆயிடும். ஸோ அப்போ we will be getting this answer. புரியுதா? என்னாச்சு காணைக்கு? என்னாச்சு அலாம்? ஓகே தானே? சொல்லுங்க அலாம், என்ன டவுட்டு? இந்த வேல்யூ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா tan இன்வர்ஸ் ஆஃப் an மைனஸ் a1 வரும். அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் x மைனஸ் y அப்ளை பண்ணுங்க. இப்போ இந்த வேல்யூ தான் இவன். பட் நம்மளுக்கு கொஸ்டின் என்ன இருக்கு? வெளியே ஒரு tan இருக்கு. ஸோ அப்போ வெளியே ஒரு tan இருக்கிறதுனால நம்ம அப்ளைங் tan on both side. ஓகேவா? அப்போ tan of this சார் போத் சைட்ல tan எடுத்தா ரைட் tan அப்படியே இருக்குமா? என்ன சொல்றீங்க? இங்க tan இங்க tan இங்க நம்ம tan இன்வர்ஸ் இருக்கு. tan கேன்சல் ஆயிடுச்சு. தீனா பி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எடுக்க மாட்டாங்க. ஓகே தானே? சல்மான் என்ன டவுட்? an minus 1 பின்னாடி போட்டீங்களா? என்னாச்சு? ஓகே, அவ்வளோதான். we have completed 5 marks. சூப்பர்ல. பாருங்க அப்படியே இது இம்பார்ட்டன்ட் சம் தான், பார்த்துக்கோங்க. ஓகேவா? என்னது சல்மான் புரியலையே? an minus 1 எடுக்கு பின்னாடி போட்டீங்களா? an minus 1 ஏன் பின்னாடி போட்டேனா? இது ஃபுல்லா ஆட் பண்ணா இது வரும் an minus a1 by 1 plus a1 an.
இதை ஃபுல்லாக ஆட் பண்ணோட வேல்யூ தான் இது. ஓகேவா? ஸோ ரெண்டும் கேன்சல் ஆகிடும், ரெண்டும் கேன்சல் ஆகிடும். ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணுன்றதை ஒரு கால் பார்த்துக்கோங்க ஒரு வாட்டி. இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எக்ஸ் மைனஸ் ஒய் டிவைட் பை 1 பிளஸ் எக்ஸ் இன்டூ ஒய்னால ஒய் இன்டு எக்ஸ்னால ஒன்று தான். ஓகே, என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டூ ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் டொமைன். ஓகேவா? பேஸ்ட் ஆன் டொமைனு. ஸோ we need to find all x that satisfies -1 is less than or equal to x square plus 1 by 2x is less than or equal to 1. அது பண்ணும்போது ஒரு 2 பேர் மட்டும்தான் வந்தான். இங்கே தனித்தனியாக சால்வ் பண்ணும்போது ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி -5 +5 ஃபுல்லாக வந்தான். இது வேல்யூஸ் கண்டுபிடிச்சோம் தனித்தனியாக. இது வந்து காஸ் இன்வெர்ஸ் tan இன்வெர்ஸாக மாற்றணும். அப்புறம் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணோம். திருப்பி tan இன்வெர்ஸ் sin இன்வெர்ஸாக மாற்றணும். அப்புறம் கேன்சல் அடித்தோம். sin இன்வெர்ஸ் ஆஃப் 4/5 திருப்பி tan இன்வெர்ஸாக மாற்றணும். tan இன்வெர்ஸ் ஆஃப் x minus y அப்ளை பண்ணோம். அது காஸ் இன்வெர்ஸாக மாற்றணும். கேன்சல் அடித்தோம். காஸ் இன்வெர்ஸ் sin இன்வெர்ஸாக மாற்றணும். இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணோம். வில் கெட் த ஆன்சரு. tan இன்வெர்ஸ் ஆஃப் x plus tan இன்வெர்ஸ் ஆஃப் y ஃபார்முலா அப்ளை பண்ணோம். சால்வ் பண்ணால் ஆன்சர் வந்துடும். இது ரொம்ப ஈஸி. இது ரொம்ப ஈஸி. இதுவும் ரொம்ப ஈஸி. 2 மார்க்ஸ் போவோமா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து தனித்தனியாக 2 மார்க்ஸில் வரும். பட் வில் சால்வ் போத். ஓகேவா? ரெண்டுமே தனித்தனியாக 2 மார்க்ஸில் வரும். பட் வில் சால்வ் போத். ஸோ ஒன்றா பண்ணுவோம். ஸோ முதல்ல சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் 2π/3. ஸோ முதல்ல பாருங்க, சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் எக்ஸ் வில் பி எக்ஸ் இஃப் எக்ஸ் பிலாங்ஸ் டு -π/2 to +π/2. சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இங்கே இருந்ததுன்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு -1 to 1. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எப்பப்பெல்லாம் -π/2 to +π/2 இருக்கோ அப்பப்பெல்லாம் sin inverse of x is equal to sin inverse of sin x is x. ஓகே, முதல்ல ஃபர்ஸ்ட் பாருங்க, sin inverse of sin 2π/3. sin inverse of sin 2π/3 is same as sin inverse of sin 2π/3 π minus π/3 போட்டுக்கலாமா? இப்போ நல்லா பாருங்களேன், இதுக்கு என்ன அர்த்தம்? x belongs to -0.5 into π plus 0.5 into 5. ஸோ 5ஓட 0.5 இங்கே மல்டிப்ளை பண்ணுறேன். 1/2 0.5 தானே. இங்கே 2π/3 இருக்கு. ஸோ 2π/3 பார்த்தீங்கன்னா இங்கே வராது. ஸோ இப்போ 2/3 into π. வாட் இஸ் 2/3? 0.6 சம்திங் போயிடும். இப்போ 0.6 சம்திங் இன்ட்டு பை பார்த்தீங்கன்னா இதுக்கு வெளியே இருக்கும். 0.5 இன்ட்டு பைனா அதுக்குள்ளே இருந்து இதுக்குள்ளே இருந்தால் அதையே போட்டுடலாம். அதையே போடலாம். sin inverse of sin x is x if x belongs to -π/2 to +π/2. பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 0.6 வரும் which is outside this interval. அப்போ இதை போட முடியாது டேரெக்டாக. அப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2π/3 π minus π/3 போட்டுக்கிறேன். அப்போ இது என்ன ஆகிடும்? sin inverse of sin what is π minus π/3? What is π minus π/3? வெல்கம் கேத்ரின். பை மைனஸ் π/3 எங்கே இருக்கும்? ஸோ அப்போ இங்கே பை இருக்குமா?
ஸோ பை மைனஸ் தான் இங்கே இருக்கும். இங்கே யார் பாசிட்டிவ்? சைனோ கொசிகண்டும் பாசிட்டிவ். இங்கே சைன் தான் இருக்கு. அப்போ அது சேம் ஆஸ் சைன் பை பை 3. கரெக்டா? பை மைனஸ் இங்கே இருப்பான். ஸோ அப்போ இங்கே சைன் பாசிட்டிவ் சைன் பை பை 3. இப்போ பாருங்களேன், இப்போ பார்த்தீங்கன்னா பை பை 3 வந்து இதுக்குள்ளே வந்துடுவான். ஸோ அப்போ யூ கேன் கேன்சல் திஸ் அண்ட் புட் பை பை 3. ஓகேவா? புரியுதா புரியலையா? முதல்ல வந்து 2 பை பை 3 இருந்தான். 2 பை பை 3 வந்து இதுக்கு வெளியே இருந்தான். நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா 2 பை பை 3-ஐ பை மைனஸ் பை பை 3 போட்டு ஆல் சில்வர் டீ கப்ஸ் அப்ளை பண்ணா அப்படின்னா எனக்கு பை பை 3 தான் வருவான். இப்போ என்ன பண்ணலாம்? we can write pi by 3 since pi by 3 belongs to minus pi by 2 to plus pi by 2. புரியுதா? ஓகே, செகண்ட் சம் பாருங்க. sin inverse of sin pi pi by 4. இப்போ பாருங்களேன், அகைன் 5 pi by 4 பார்த்தீங்கன்னா அதுக்கு வெளியே இருப்பான். கரெக்டா? ஸோ 5 by 4 into pi. இப்போ 5 by 4 என்ன ஆகிடும்? 5 by 4னா 1.5 4 1s are 4 minus 0. ஸோ 1.2 மேலே போயிடும். இப்போ 1.2 into pi பார்த்தீங்கன்னா அதுக்கு வெளியே இருப்பான். 0.5 into 5 pi தான் அதுக்குள்ளே இருக்கணும். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா அகெயின் என்ன பண்ண போகிறேன்? I'm going to write this as 5 plus pi by 4. இப்போ பாருங்க, sin inverse of இப்போ pi plus எங்கே இருக்கும்? pi plus இங்கே இருக்கும். இங்கே வந்து ஆல் சில்வர் டேனும் கார்டும் தான் பாசிட்டிவ். அப்போ this is minus sin pi by 4. கரெக்டா? 180னா நோ சேஞ்ச், சைன் சைனாக தான் இருக்கும். இப்போ சைன் ஆட் ஃபங்க்ஷன், இவனும் ஆட் ஃபங்க்ஷன் வெளியே எடுத்துடலாம். ஸோ மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன். இப்போ பார்த்தீங்கன்னா 5 by 4 உள்ளே இருப்பான். கரெக்டா? ஏன்னா 1 by 4 ஆனது 0.25. ஸோ 0.25 into 5 0.25 into pi இதுக்குள்ளே தான் இருப்பான். ஸோ அப்போ this equal to minus pi by 4. Since this pi by 4 belongs to minus pi by 2 to plus pi by 2 குள்ள தான் இருப்பான் pi by 4. அப்போ therefore I can cancel these two. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் போலாமா? ரெண்டுமே தனித்தனி 2 மார்க்ஸ், ரெண்டும் போட்டேன். ஓகே தானே? ரொம்ப ஈஸியா? 2 pi by 3 இருக்கா? டைரக்டா நான் x போடக்கூடாது. this will be equal to x when this x belongs to minus pi by 2 to plus pi by 2 தான். ஓகேவா? இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்வல்ல இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா பை மைனஸ் பை போட்டுக்கிறேன். இந்த சப்போஸ் டேரெக்டா இந்த இன்டர்வல்ல இருந்தது அப்படின்னா டேரெக்டா நான் பண்ணிடுவேன், அதே நம்பர் போட்டுருவேன் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி, இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணி. பட் இது இல்லாததுனால ஐம் ரைட்டிங் 5 pi by 4 as pi plus pi by 4. I'm applying all silver teacups. அப்ளை பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா this belongs to this interval. So we can cancel these two. Okay, so next பாருங்க, for what values of x sin x-உம் sin x-உம் ஈக்குவலா இருக்கணும். ஓகேவா? for what value of x sin x-உம் sin inverse of x ஈக்குவலா இருக்கணும். இப்போ நல்லா பாருங்களேன், முதல்ல we will draw the graph for sin x. We will draw the graph for sin inverse of x. Okay, so முதல்ல what is the graph for sin x? Sin x will be 1 to 1 when x belongs to minus pi by 2 plus pi by 2. இங்கே மைனஸ் pi by 2, இங்கே ப்ளஸ் pi by 2 போட்டுக்கிறேன். இங்கே 1, இங்கே மைனஸ் 1. இப்போ சைன் pi by 2 வந்து 1, சைன் 0 0, சைன் ஆஃப் மைனஸ் pi by 2 வந்து மைனஸ் 1. ஸோ கிராஃப் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். லைன் கிடையாது, கேர்வ் தான். நான் கொஞ்சம் ரொம்ப மோசமாக போடுறேன். கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிட்டேனா? ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா மைனஸ் pi by 2, இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளஸ் pi by 2, ஈவன் 0. இந்த இடத்துல sin x டிஃபைன்டு, அதாவது sin x will be 1 to 1 if my domain is minus pi by 2 to plus pi by 2. ஓகேவா? ஓகே, இப்போ வந்து ப்ளஸ் 1, இப்போ வந்து மைனஸ் 1. இதுதான் கிராஃப் ஃபார் sin x. இப்போ now we'll draw the graph for sin inverse of x. ஓகேவா?
இப்போ sin inverse of x கிராஃப் எப்படி இருக்கும்? டொமைன் பார்த்தீங்கன்னா -1 1. ஸோ 1 வந்து இதுக்கு வெளியே இருக்குமா உள்ள இருக்குமா? π/2 என்னது? 3.14 divided by 2. இப்போ 1.7 சம்திங் போகும். ஸோ 1 இங்கே தான் இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி -1 இங்கே தான் இருக்கும். -1 இங்கே தான் இருக்கும். அதே மாதிரி π/2 1க்கு மேலே இருக்குமா? கண்டிப்பாக மேலே தான் இருக்கும் π/2. ஏன்னா π/2னா 3.14 சம்திங் டிவைடட் பை 2. ஸோ 1 பாயிண்ட் மேலே தான் இருக்கும். அதே மாதிரி இதுவும் பார்த்தீங்கன்னா -π/2 இங்கே வரும். இப்போ sin 1 வந்து π/2 கரெக்டா? sin inverse of 1 π/2. sin inverse of -1 வந்து -π/2. sin inverse of 0 0. இந்த கிராஃப் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஓகேவா? நான் தப்பா போட்டேன். ஆக்சுவலாக கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கர்வா இருக்கும். ஓகேவா? இதுதான் கிராஃப் ஆர் sin inverse of x. இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரு இடத்துல மட்டும் தான் மீட் ஆகும். ஓகேவா? நீங்கள் எக்ஸாம்பிள் கிராஃப் போடுங்க. கொஸ்டின் பண்ணுறவங்க வந்து என்னடா இந்த பையன் இவ்வளோ அழகாக கிராஃப்லாம் போட்டு சொல்கிறானே. ஸோ இட் இஸ் கிளியர் தட் it is clear that sin x is equal to sin inverse of x when எப்போ x is equal to 0ல மட்டும் ரெண்டு சேமா இருக்கும். மற்ற ரெண்டு பாயிண்ட்லயுமே என்னவா இருக்காது? சேமா இருக்காது. அப்போ both will be equal only when x is 0. ஓகேவா? sin inverse of x டொமைன் என்னது? -1 1. ரேஞ்ச் வந்து -π/2 + π/2. அதனால தான் இது போட்டிருக்கேன் நான். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. find the value of cos. இப்போ நல்லா பாருங்க. cos inverse of x is not an even function or not an odd function. cos inverse of x is neither even nor odd. ஈவனும் கிடையாது, ஆடும் கிடையாது. ஓகேவா? ஸோ let y1 is equal to cos inverse of -1/√2. ஓகேவா? இல்லை y எடுத்துக்கலாமா? ஒரு நம்பர் தானே இருக்கு, y எடுத்துக்கிறேன். So this is equal to, அப்போ cos inverse of y is equal to -1/√2. ஓகேவா? நல்லா பாருங்க. எப்பப்பெல்லாம் cos வருதோ, ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம், எப்பப்பெல்லாம் cos வருதோ, அப்போ இது cos inverse of y, cos எப்போ வந்து 1/√2 வரும்? 45 டிகிரி கரெக்டா? ஸோ அப்போ cos of π - 45 போட்டுக்குவாங்க. cos 45 - 1/√2. பட் மைனஸ் இருக்கிறதுனால, ஓகேவா? சாரி, பட் மைனஸ் இருக்கிறதுனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா π - 45 போட்டுக்கணும். ஏன்னா என்ன ஆகுன்றது பாருங்களேன், ஸோ வாட் இஸ் காஸ் ஆஃப் π - 45 டிகிரி? என்ன வரும் பாருங்க. ஸோ π மைனஸ், ஸோ π மைனஸ்ல வந்து சைனும் சீக்கணும் தான் பாசிட்டிவ். இது என்ன ஆயிடும்? மைனஸ் காஸ் 45 ஆயிடும். இட் இஸ் -1/√2 வந்தா பாருங்க. ஸோ எப்பெல்லாம் காஸ் வருதோ π மைனஸ் இந்த வேல்யூ, π மைனஸ் எப்போ 1/√2 எடுக்கும்? 45 டிகிரி. புரியுதா புரியலையா? திஸ் இஸ் காஸ் y இஸ் ஈக்குவல் டு காஸ் ஆஃப் π - π/4. ரொம்ப முக்கியமானது யார்? மைனஸ் இருக்கும், சைன் இருக்கும்போது என்ன பண்ணுவீங்க நீங்க? 1/√2 மட்டும் வேல்யூ போட்டு மைனஸ் உள்ள கொண்டு போயிடுவீங்க. பிகாஸ் sin inverse of x is odd function சொல்லிட்டு, பட் இங்க cos inverse of x is not odd, cos inverse of x is not even. ஸோ அப்போ காஸ் எப்பப்பெல்லாம் வருதோ காஸ் ஆஃப் π மைனஸ் எப்பயுமே இருக்கணும், எப்போ 1/√2 45 டிகிரியில். ஓகேவா? அப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ் y இஸ் ஈக்குவல் டு காஸ் 3π/4 கரெக்டா? 4π - π. திஸ் இம்ப்ளைஸ் y வேல்யூ இஸ் 3π/4. புரியுதா? காஸ் வரும்போது மைனஸ் இருந்ததுன்னா காஸ் ஆஃப் π மைனஸ் போட்டுக்கோங்க. எப்போ 1/√2 எடுக்கும்? 45 டிகிரியில். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. find the value of 2 times cos inverse of 1/2 plus sin inverse of 1/2. ஓகே, ஸோ 2 times cos inverse of 1/2 sin inverse of 1/2. அந்த காஸ் இப்போ பாருங்களேன், sin inverse of x plus cos inverse of x will always be equal to π/2 when x lies between -1 to 1. கரெக்டா இல்லையா? sin inverse of x plus cos inverse of x நீங்க ஆட் பண்ணீங்கன்னா that will always be in between
that will always be in between என்னது that value will always be equal to pi by 2. இது வந்து என்னன்னா properties of inverse trigonometric functionல உங்களுக்கு இருக்கும் ஓகேவா sin inverse of x plus cos inverse of x always equal to pi by 2. okay இப்போ இந்த cos 2 times cos inverse of x cos inverse of 1 by 2 plus cos inverse of 1 by 2 எழுதிக்கலாமா plus sin inverse of 1 by 2 அதாவது இந்த 2 times cos inverse of 1 by 2 இப்படி எழுதிக்கிட்டேன் இப்போ cos inverse of 1 by 2 plus sin inverse of 1 by 2 pi by 2 னு போட்டுடலாம் கரெக்டா cos inverse of x plus sin inverse of x x வந்து இங்க 1 by 2 1 by 2 belongs to 0.5 that belongs to this interval because we know that sin inverse of x plus cos inverse of x is pi by 2 if x belongs to minus 1 comma 1 okay ba இப்போ நம்ம we will find the value of cos inverse of 1 by 2 so let y is equal to cos inverse of 1 by 2 so cos y is equal to 1 by 2 இப்போ பாசிட்டிவ் தான் இருக்கு பிரச்சனை கிடையாது நெகட்டிவா இருந்தாதான் cos of pi minus அப்படின்னு போடணும் பாசிட்டிவா இருந்தா பிரச்சனை கிடையாது இது எப்போ 1 by 2 வரும் by 2 cos 60 டிகிரியா 1 by 2 1 by root 2 60 degree so therefore y value is pi by 3 so therefore இது நம்ம ஸ்டார்னு போடுவோம் so 2 times cos inverse of 1 by 2 sin inverse of 1 by 2 is equal to from star plus sin inverse of plus pi by 2 so the value is pi by 3 so pi by 3 plus pi by 2 இது நீங்க into 3 போட்டுக்கோங்க சாரி okay into 3 into 2 into 2 so அப்போ 2 pi plus 3 pi so 5 pi by 6 required answer கரெக்டா 5 pi by 6 செக் பண்ணிக்கோங்க ஆன்சர் குட் பேக் ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க ஒரு வாட்டி 5 pi by 6 5 pi by 6 is the required answer செக் பண்ணிக்கோங்க ஒரு வாட்டி ஓகே நெக்ஸ்ட் போலாமா 5th ஓகே சோ அடுத்து பாருங்க find the value of tan inverse of minus root 3 so let y is equal to tan inverse of minus root 3 tan inverse of x odd function தான் ஓகேவா அப்ப tan y is equal to minus root 3 அப்ப tan y is equal to minus tan அப்ப root 3 எடுக்கும் 1 by root 3 1 root 3 30 45 60 அப்ப tan 60 கரெக்ட்டா 1 by root 3 1 root 3 30 45 60 ஆமா 60 degree so அப்ப this is tan y is equal to tan of minus 16 போட்டுக்கலாம் because tan x is odd function ஓகேவா tan x odd function கிடையாது இல்ல tan inverse of x odd function tan x is odd function கரெக்ட் தான் இல்ல கரெக்ட் தான் odd function ஓகே சப்போஸ் இது என்ன ஆயிடும் y என்ன ஆயிடும் this implies y is equal to minus 60 degree y is equal to minus pi by 3 is the required answer okay 6 பாருங்க so find the value of இப்போ பாருங்க tan inverse of tan x will be x எப்போ x belongs to open minus pi by 2 to plus pi by 2 ஓகேவா பட் இங்க என்ன இருக்கு 5 by 4 இருக்கு so 5 by 4 னா 1 point something போய்டும் 1.2 போய்டும் 0.5 into pi அதுதான் இங்க உள்ள இருக்கும் இங்க 1 by 2 into pi வெளியே போய்டும் இப்போ என்ன பண்ணுவோம் இதுக்குள்ள கொண்டு வருவோம் so tan inverse of tan 5 pi by 4 so tan inverse of 5 plus pi by 4 கரெக்ட்டா tan inverse of tan 5 plus pi by 4 5 plus pi by 4 so this is equal to tan inverse of பாருங்க
பை ப்ளஸ், ஸோ பை இங்கே இருக்கும், ஸோ பை ப்ளஸ், ஸோ இங்கே டேனும் காட்டும் பாசிட்டிவ், ஆல் சில்வர் டீ கப்ஸ், அப்போ இது டேன் பை பை 4 தான். ஓகேவா? tan inverse of tan x என்னது x தான், so therefore this is equal to pi by 4. ஏன்? because pi by 4 belongs to this interval, because this pi by 4 belongs to minus pi by 2 to plus pi by 2. இது எழுதிக்கணும் நீங்கள் எக்ஸாமில் எழுதணும். So 5 by 4 is the required answer. 7th பாருங்க, if cot inverse of 1 by 7 is equal to theta, find the value of cos theta. Okay, ரொம்ப ஈஸி இல்லை. ஸோ cot inverse of 1 by 7 is equal to theta. But this implies cot theta is equal to 1 by 7. You define cos theta. இது என்னது? adjacent, இவன் வந்து opposite, கரெக்டா? So what is cos theta? Cos theta is adjacent by hypotenuse. கண்டுபிடிச்சிடலாமா? அப்போ what is adjacent? 1, opposite வந்து 3, இவன் hypotenuse. அப்போ 7 square plus 1 square is equal to hypotenuse side square. அப்போ 49 plus 150, so 50 is equal to hypotenuse side square. Hypotenuse is equal to root 50. ஓகேவா? ஸோ root 50 எழுதிக்கலாம், root of 50 எல்சிஎம் போனீங்கன்னா 5 10s are 5 2s are 2 1s are. This is 5 into 5 into 2, 5 root 2, correct? 5 root 2. So what is adjacent? 1 divided by 5 root 2 is the value of cos theta. So therefore cos theta is 1 divided by 5 root 2. 1 divided by root 50 or 1 divided by 5 root 2, ரெண்டும் ஒன்று தான். 8th பாருங்க, இது தனித்தனியா எல்லாமே என்னது 2 மார்க்ஸ், பட் எது நல்லா பிக் பண்ண முடியல, மொத்தமாக போட்டுடலாம். ஓகே, ஸோ முதல்ல let y is equal to, ஃபர்ஸ்ட் போடுவோம், let y is equal to secant inverse of 2 by root 3. ஓகேவா? அப்போனா secant y, அப்போனா secant y is equal to 2 by root 3. secant y அப்போ cos y என்ன ஆகிடும்? root 3 by 2 ஆகிடுமா? எப்பயுமே இந்த சீக்கண்ட்டு காட்டு கொசிகன்லாம் வரும்போது ரெசிப்ரோகேட் பண்ணி சைன் காஸ் ஸ்டாண்டுக்கு மாற்றிடுங்க. ஓகே, அப்போ சீக்கண்ட் பை 2 பை ரூட் 3னா காஸ் பை ரெசிப்ரோக்கல் தானே, ரூட் 3 பை 2 ஆகிடும். இப்போ காஸ் எப்போ ரூட் 3 பை 2 எடுக்கும்? 1 by 2 30 டிகிரி, கரெக்டாக? y is equal to, let y is equal to cot inverse of root 3. ஸோ அப்போ cot y is equal to root 3. இப்போ cot y root 3னா, cot y root 3னா what is tan y? tan y is 1 by root 3. எப்பயுமே இந்த cot secant cosecant வரும்போது ரெசிப்ரோகேட் பண்ணி மாத்திடணும். லாக் ஆதா? கரெக்டாக தானே இருக்கு? லாக் ஆதாண்ணா? ஃப்ரேம் ட்ராப் ஆகுதா? கரெக்டாக தானே இருக்கு? ஓகே, ஸோ அப்போ tan y is equal to 1 by root 3. tan எப்போ 1 by root 3 எடுக்கும்? tan 30 டிகிரியில். அப்போ இங்கேயும் நம்மளுக்கு y யாரு? 5 by 6 தான். இங்கேயும் நம்ம 5 by 6 தான். ஓகே, இப்போ அடுத்து மூணாவது, y is equal to cosecant inverse, let y is equal to cosecant inverse of minus root 2. ஸோ அப்போ cosecant y is equal to minus root 2. இப்போ sin y என்ன ஆகிடும்? மைனஸ் 1 by root 2 ஆகிடும். இப்போ sin y is equal to, மைனஸ் அப்படியே இருக்கட்டும், sin 45 போட்டுடலாம். இப்போ sin வந்து ஆட் ஃபங்க்ஷனு, இப்போ இது சேம் as sin of minus 45 டிகிரி. இப்போ y is equal to minus 45 டிகிரி, which is minus 5 by 4. இப்போ y is equal to minus 5 by 4. ஓகேவா? மூணு புரிஞ்சுதா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, find the value of, so let y1 is equal to tan inverse of root 3. So அப்போ tan y1 என்ன ஆகிடும்? root 3 ஆகிடும். ஓகேவா? ஸோ அப்போ tan y1 is equal to tan 1 by root 3, 1 root 60 degree, கரெக்டாக? So this implies y1 is 60 degree, which is pi by 3. Okay, so let
y2 is equal to secant inverse of minus 2. அப்போ secant y is equal to minus 2. இப்போ cos y என்ன ஆயிடும் minus 1 by 2 ஆயிடும். இப்போ cos y is equal to நல்லா பாருங்க மைனஸ் வந்துருச்சு. இப்போ பை மைனஸ் போட்டுடணும். ஏன் பிகாஸ் cos y இருக்கு நெகட்டிவா இருக்கு. இப்போ பை மைனஸ் cos எப்போ 1 by 2 எடுக்கும் 1 by 2 1 by 2 root 3 by 2 cos 60 டிகிரியில் கரெக்ட் தானே 1 2 ஆமாம். this is equal to cos y is equal to cos pi minus pi by 3. So cos y is equal to cos 2 pi by 3. So therefore the y2 is therefore y2 is 2 pi by 3. புரியுதா பாருங்க காசு இருக்கு நெகட்டிவ் இருக்கு அப்ப என்ன பண்ணிடணும் பை மைனஸ் போட்டுடணும். சப்போஸ் பாசிட்டிவ் வச்ச பிரச்சனை கிடையாது. பாசிட்டிவ் வந்துச்சுன்னா என்ன பண்ணிடலாம் டேரக்டா காஸ் 16 போட்டுடலாம். பட் இங்க நெகட்டிவ் இருக்கிறதுனால காஸ் வர வைக்கணும் அப்படின்றதுனால காஸ் ஆஃப் பை மைனஸ் எப்போ 1 by 2 இருக்கும் 60 டிகிரியில். ஓகேவா ஸோ அப்போ தேர்ஃபோர் திஸ் வேல்யூ இஸ் என்ன ஆயிடும் பை பை 3 மைனஸ் 2 பை பை 3. ஸோ மைனஸ் பை பை 3 இஸ் தி ரிக்வயர்ட் ஆன்சர். கரெக்டா minus 5 by 3 is the required answer. Okay, so next பாருங்க last find all values of x such that cos x வந்து 0 ஆ போணும். ஓகேவா இந்த இன்டர்வல்ல. ஓகே நல்லா பாருங்க first we will draw the graph. 2 pi 3 pi 4 pi 5 pi 5 minus 2 pi minus 3 pi minus 4 pi minus 6 pi. ஓகேவா நம்ம இங்க 1 இங்க வந்து minus 1. ஓகே ஸோ cos 0 1 கரெக்டா cos 0 1 இங்க வந்து பை பை 2 இருக்கும் 0 இங்க பை பை 2 இது வந்து 3 பை பை 2 சாரி பைய விட்டனா பைய விட்டாருங்க. ஓகேவா ஸோ இங்க வந்து பை பை 2 இருக்கும். பை பை 2 3 pi by 2 5 pi by 2 7 pi by 2 மிட் பாயிண்ட் இதெல்லாம் 9 pi by 2 11 pi by 2. ஸோ அப்போ cos pi by 2 0 இவெல்லாம் 0 போயிடுவான். cos pi minus 1 cos 2 pi plus 1 அதாவது cos of n pi is minus 1 whole power n if n belongs to integer. கிராஃப் எப்படி இருக்கும்னா அப்படியே இப்படி போகும் இப்படி வரும் இப்படி வரும் ரொம்ப மோசமா இருக்கோ. ஓகே
கிராஃபே தேவையில்லை, மனசனுக்காக நான் போடுறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா -6/2 6/. ஓகே. ஸோ இப்போ எப்பப்பெல்லாம் 0 போகுதுன்னு பாருங்களேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 12 வேல்யூஸ் ஆஃப் எக்ஸுக்கு cos x 0 போகுது. எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, cos x will be 0. we know that எப்பப்பெல்லாம் x வந்து odd multiple of pi by 2 இருக்கும். ஓகேவா? எப்பப்பெல்லாம் odd multiple of pi by 2 இருக்கும். odd number 2n plus 1 என்னது odd number. ஸோ odd multiple of pi by 2. ஓகேவா? ஸோ அப்போ நான் இப்போ n-க்கு 0 கொடுத்து பாருங்களேன். when n is 0, x என்ன ஆகிடும்? pi by 2 வரும். பாருங்க, pi by 2 0. when n is 1, what is x? 3 pi by 2. when n is 2, what is x? 5 pi by 2 வரும். அடுத்து when n is 3, x is 7 pi by 2. when n is 4, x is 9 pi by 2. when n is 5, x is 11 pi by 2. when n is 6, x will be என்ன ஆகிடும்? 13 pi by 2, which is does not belongs to this interval. கரெக்டா? 6 வரணும், பட் 6.5 போயிடும். ஸோ அப்போ இது நம்ம விட்டுடலாம். அதே மாதிரி n-க்கு என்ன கொடுங்க? நீங்கள் இப்போ நெகட்டிவ் கொடுங்க. n-க்கு -1 கொடுத்தீங்கன்னா x will be -pi by 2 வரும். n-க்கு -1 கொடுத்தீங்கன்னா, n-க்கு -2 கொடுத்தீங்கன்னா x will be -3 pi by 2. ஓகேவா? அதே மாதிரி n-க்கு நீங்கள் -3 கொடுத்தீங்கன்னா x will be -5 pi by 2. n-க்கு -4 கொடுத்தீங்கன்னா x will be -7 pi by 2. n-க்கு -5 கொடுத்தீங்கன்னா x will be -9 pi by 2. ஸோ 1 2 3 6. n-க்கு -3 கொடுத்தீங்கன்னா x will be -11 pi by 2. n-க்கு -1 கொடுக்கும்போது x என்ன ஆகிடும்? -13 pi by 2 வரும். which does not belongs to -6 pi to 6 pi. ஓகேவா? அப்போ for these 6 values of x, cos will be 0. ஓகேவா? அதாவது 1 2 3 4 5 6, இங்கே ஒரு 6, 1 2 3 4 5 6, மொத்தம் 12 values of x-க்கு cos will be 0 when x lies in the interval -6 pi to 6 pi. ஓகே தானே? மார்க்ஸ் போலாமா? நான் முடிச்சிடுறேன் 3 மார்க்ஸ். மேக்ஸிமம் ½ an hour, மேக்ஸிமம் ½ an hour தான் முடிச்சிடலாம். ஸோ வி டோன்ட் நீட் டின்னர் பிரேக் ஃபார் திஸ் செஷன்ல. சார் -6 வருதா? -6 வருமே. -6 போட்டால் வரும். டிக்கெட்ஸ் இருக்கனே தான். -1 போட்டால் தான் வராது. வில் ஃபினிஷ் 3 மார்க்கு. டேரெக்டாக சாப்பிட்டு தூங்கிடுவோம், திரும்ப வர தேவையில்லை. ஃபாஸ்ட்டாக முடிச்சிருவோம் 3 மார்க்ஸ். எப்பயுமே இந்த டைமுக்கு வில் ஹேவ் டின்னர் பிரேக்கு, பட் இதுக்கு தேவையில்லை. சீக்கிரமாக முடிச்சாச்சு. ஓகேவா? ஓகே தானே எல்லாருக்கும்? சூப்பர்ல, முடிச்சிடலாம்ல 3 மார்க்ஸு. ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப். ஃபாஸ்ட்டாக போட்டே இருங்க பாருங்க. ஸோ ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப். பாருங்களேன், வாட் இஸ் சைன் a plus b? வாட் இஸ் சைன் a plus b? sin a cos b plus cos a sin b. கரெக்டா? அதே மாதிரி இருக்கு பாருங்க, sin a cos b plus cos a sin b. This is sin inverse of sin 5 pi by 9 plus pi by 9. கரெக்டா? a plus b, sin a cos b cos a sin b. So sin inverse of sin என்ன ஆயிடும்? 6 pi by 9. So sin inverse of sin 2 pi by 3. கரெக்டா? 2 pi by 3. இப்போ 2 by 3 எங்க இருப்பான்?
2/3 பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள இருப்பானா sin inverse of sin x will be x when x belongs to minus pi by 2 to plus pi by 2 அதாவது 0.5 into pi. இப்போ 2/3 என்ன இருப்பான் 2 6 or 18 0.6 into போயிடுறான் 0.6 into pi. அப்போ அவுட் சைட் திஸ் உள்ள கொண்டு வர போறேன். So this is sin inverse of sin pi minus pi by 3. அதாவது நான் டைரக்டா 2/3 போடக்கூடாது because 2 pi by 3 does not lies in this interval. So pi minus so pi இங்க இருக்கும். So pi minus sin positive. So sin inverse of sin pi by 3. Now pi by 3 போடலாம் because this pi by 3 belongs to minus pi by 2 to plus pi by 2. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போலாமா? பாருங்க sin a plus b ஃபார்முலா போடுறேன். அதன் பிறகு ரொம்ப ஈஸி தான். அடுத்து பாருங்க cos a plus b ஃபார்முலா என்னது? cos a cos b minus sin a sin b. கரெக்டா? ஓகே. ஸோ அப்போ இது பாருங்க cos a cos b minus sin a sin b. ஸோ cos inverse of cos a plus b. ஓகேவா? So this is cos inverse of cos 17 pi plus 7 pi divided by 7 into 17. So this is cos inverse of cos 24 pi divided by 17 into 7. So 7 7s are 49. 7 plus 1 7 plus 4 11. So 119. This same as 24 pi by 119 because cos inverse of cos x will be x எப்போ will be x if x belongs to 0 to pi. ஓகேவா? So 0 ல இருந்து 5 குள்ள இருந்தா this will be true. So this value பாத்தீங்க அப்படின்னா 24 by 119 which is 0 point something. அதாவது 1 pi. So இவன் பாத்தீங்கன்னா 1 குள்ள இருக்கான். So 1 குள்ள இருக்கனால this will be in this interval. So 24 pi by 119 is the required answer. Okay. Find the value of cos inverse of 1 by 2. Okay. So let y1 is equal to cos inverse of 1 by 2. So cos y1 is equal to 1 by 2. So cos y1 is equal to cos 60 degree. கரெக்டா? ஓகே. அப்போ y1 வந்து 5 by 3. ஓகே. அடுத்து y2 is equal to sin inverse of minus 1. sin y2 is equal to minus 1. sin y2 is equal to minus அப்படியே இருக்கட்டும். sin எப்போ 1 எடுக்கும்? sin 90. கரெக்டா? ஸோ அப்போ this is equal to sin of minus 90 degree. This will be y2 will be minus pi by 2. So this value is pi by 3 minus pi by 2. So 2 pi minus 3 pi by 6. So minus pi by 6 is the required answer. Pi by 12 answer. Pi by 6 இல்ல pi by 3 minus sin 90. tan இல்ல sin இது அலாம் sin 91. Okay. So find the value of பாருங்களேன் நம்மளுக்கு தெரியும் என்ன தெரியும் sin inverse of இப்போ நீங்க எக்ஸாம்ல வந்து என்ன பண்ணக்கூடாது நீங்க இந்த சம்மா நம்ம என்ன பண்ணலாம் இதை tan inverse மாத்திக்கலாம் இதை tan inverse மாத்திக்கலாம் tan inverse of x minus tan inverse of y ஃபார்முலா அப்ளை பண்ணலாம் அப்போ இந்த tan இந்த tan கேன்சல் ஆயிடும் ஆன்சர் கிடைச்சிடும் இப்படிதான் நீங்க யோசிப்பீங்க எப்படி யோசிப்பீங்க இந்த tan inverse மாத்திக்கலாம் இந்த tan inverse மாத்திக்கலாம் tan inverse of x minus tan inverse of y அப்ளை பண்ணீங்கன்னா tan inverse of x minus y divided by 1 plus xy இந்த tan கேன்சல் ஆயிடும் we can get the answer. பட் ஆனா அது கொஞ்சம் சுத்து நம்மளுக்கு தெரியும்ல sin inverse of x plus cos inverse of x will be pi by 2 if x belongs to minus 1 to 1. sin inverse of x is an odd function. கரெக்டா? is an odd function. இதுவும் தெரியும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா டைரக்டா tan of
cos inverse of 1 by 2 plus sin inverse of 1 by 2 போட்டுடலாமா? பாருங்க மைனஸ் வந்து அது மைனஸ் வெளில கொண்டு போயிடலாம். ஸோ sin inverse of minus x is same as minus sin x. இப்போ பாருங்க pi by 2 போட்டுடலாமா? Because sin inverse of x plus cos inverse is pi by 2. What is tan pi by 2? It is infinity. முடிஞ்சு போச்சு ப்ராப்ளம். எவ்வளோ ஈஸி இல்லை? You need to understand these two. Sin inverse of x plus cos inverse of x is pi by 2 when x belongs to minus 1 to 1. Sin inverse of x is an odd function. So என்ன பண்ணலாம்? மைனஸ் வெளில கொண்டு போயிடலாம். மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடும். So sin inverse of 1 by 2 வந்துடும். This is pi by 2 because this 1 by 2 belongs to this interval. So tan pi by 2 is undefined. Next போலாமா? Okay. So prove that tan of sin inverse of x is x by root of 1 minus x square. Okay. So prove பண்றோம். So let okay ரெண்டு கேஸா பிரிச்சிடுவோமே இதை. மூணு கேஸா பிரிப்போம். கேஸ் 1 அதாவது x வந்து -1ல இருந்து 1 வரைக்கும் இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ இது ஒரு கேஸு, இது ஒரு கேஸு, இது ஒரு கேஸ், மூணு கேஸா பிரிக்க போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா when x is 0 ரெண்டும் ட்ரூவான்னு பாருங்க. tan of sin inverse of 0 by root of 1 minus 0 square. So 0 is equal to 0 which is true. So when x is 0 both are equal. So 0 sin inverse of 0 tan 0 by root of 1 minus 0 square which is 0. அடுத்து case 2 when x lies between 0 to 1 அதாவது இது ஒரு கேஸ், இது ஒன்று, இது ஒன்று. இப்போ கேஸ் 2 பார்த்தீங்கன்னா when x lies between 0 to 1. ஓகேவா? ஓகே, இது என்ன பண்ண போறோம் அப்படின்னா let theta is equal to sin inverse of x அசைன் பண்ண போறேன். ஸோ அப்போ x 0 to 1 இருந்துச்சுன்னா where will be theta? Theta lies between sin 0 sin inverse of 1 வந்து pi by 2. ஸோ அப்போ theta lies between 0 to pi by 2. கரெக்டா? ஓகே, இப்போ sin theta is equal to x. ஸோ sin theta இருக்கு. I'm going to find tan theta. அப்போ x by 1 அர்த்தம். Now you find tan theta. What is tan theta? Opposite by adjacent. இது யாரு? Opposite by hypotenuse. We don't know adjacent side. So opposite வந்து x, hypotenuse 1. Okay, we don't know adjacent இல்ல? Adjacent. அப்போ x square plus adjacent side square is equal to 1 square. So adjacent side square is equal to 1 minus x square. Adjacent is root of 1 minus x square. So but tan theta will be, அதாவது I'm assuming this to be theta. So theta is equal to sin inverse of x assume பண்ணியாச்சு. Sin x will be theta. Sorry, sin theta will be x. Now you find tan theta. இது வந்து opposite by hypotenuse. So opposite யாரு? x divided by what is adjacent? Okay. Now you replace theta to be sin inverse of x. So x divided by root of 1 minus x square. வந்துச்சா பாருங்க. Tan of sin inverse of x is x divided by root of 1 minus x square. புரிஞ்சுதா? இப்போ கேஸ் 3 அதேதான். when x lies between -1 to 0. when x lies between -1 to 0. அதாவது இது ஒரு கேஸ், இது ஒரு கேஸ், இது ஒரு கேஸ். ஸோ அப்போ let theta is equal to sin inverse of x. அதேதான். ஒரே டிஃபரன்ஸ் என்னதுன்னா where theta will be from minus pi by 2 0. கரெக்டா? sin inverse of minus வந்து minus pi by 2, sin inverse of x theta, sin inverse of 0 வந்து 0. அப்போ sin theta என்ன ஆயிடும்? x ஆயிடும். இப்போ sin theta x னா what is tan theta? பாருங்க, sin theta x னா tan theta is x by root of 1 minus x square. So replace theta. What is theta? Sin inverse of x divided by root of 1 minus. In all the cases, in all three cases, tan of sin inverse of x is x divided by root of 1 minus x square when x lies between -1 to 1. Okay, 0 true, இதுலயும் true, மொத்தமா true. Okay. Next பாருங்க, find the value of this. Okay, so let
y1 is equal to sin inverse of minus 1. So sin y1 is equal to minus 1. Sin y1 is equal to sin 90. Sin y1 is equal to sin of minus 90. So y1 is minus pi by 2. Okay. Now what is y2? Cos inverse of 1 by 2. So cos y2 is equal to 1 by 2. Cos y2 is equal to cos 60 degree, correct? y2 இல்ல 30 degree இல்ல 60 degree தான். So y2 will be pi by 3. அடுத்து what is y3? Cot inverse of 2. So cot y3 is equal, okay, we cannot find this value இல்ல. அப்போ டைரக்டா சொல்ல முடியாது நம்மளால. So but tan y3 is equal to 1 by 2 இருக்கும். We will not have exact value இல்ல. ஈஸியா கண்டுபிடிக்கும். வேல்யூ இருக்கு, டெசிமல்ல இருக்கும், பட் நம்ம அதை அப்படியே வச்சுப்போம். அதை அப்படியே வச்சுப்போம். Now sin inverse of minus 1, cos inverse of 1 by 2, cot inverse of 2. ஸோ இது வந்து minus pi by 2, இது வந்து pi by 3. இதை அப்படியே வச்சுப்போம். இது என்ன ஆயிடும்? minus 3 pi plus 2 pi by 6 plus cot inverse of 2. ஸோ இது வந்து minus pi by 6 plus cot inverse of 2. We will keep this value as it is. ஓகேவா? ஸோ அப்படியே ரீகால் பண்ணுங்க. என்ன பார்த்தோம்? இங்கே சைன் ஏ பிளஸ் பி அப்ளை பண்ணோம், இங்கே காஸ் ஏ பிளஸ் பி அப்ளை பண்ணோம். இது ரொம்ப ஈஸி, அதுக்கு மேலே ஈஸி. இங்கே வந்து தனியாக கேஸாக பிரித்தோம், இது தனியாக கண்டுபிடிச்சோம். ஓகே, செவன்த் பாருங்க. Prove that tan inverse of 2 by 11. இது நம்மளுக்கு தெரியும்ல. We know that tan inverse of x plus tan inverse of y is tan inverse of x plus y divided by 1 minus xy, provided this xy is greater than minus 1. Correct? Tan inverse of x plus tan inverse of y. எழுதி போட்டுக்கோங்க பாருங்க. Tan inverse of x plus, sorry, xy is less than 1. When xy is less than 1, அதுதான் greater than minus 1. இன்னொரு ஃபார்முலா தான். When xy is less than 1. xy is less than 1. ஓகேவா? ஸோ இப்போ இது என்ன ஆயிடும்? tan inverse of 2 by 11 plus tan inverse of 7 by 24 is equal to tan inverse of 2 by 11 plus 7 by 24 whole divided by 1 minus 2 by 11 into 7 by 24. இது எப்போ அப்ளை பண்ணலாம்? xy has to be less than 1, which is true ல. x into y. So 2 by 11 into, this will be less than 1. Check பண்ணி பாருங்க. ஓகேவா? This will be tan inverse of 2 by 11 plus 7 by 24. Cross பண்ணலே பண்ணா 2 into 24 48. 2 24 48 divided by 48 plus 77. Correct? 48 plus 77 divided by 1124 divided by 1 minus 14 by 11 into 24. 11 into 24. அப்படியே வச்சுக்கோங்க, நீங்க மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்காதீங்க இதெல்லாம். இப்போ இது என்ன ஆயிடும்? tan inverse of 48 plus 77 divided by 1124. இது என்ன ஆயிடும் பாருங்களேன்? 11 into 24 minus 14 போட்டுட்டா. இப்போ இது என்ன ஆயிடும்? 48 plus 77. அது ஒரு 15, இங்க ஒரு 1, 125 வருமா? 5, ஆமா, 125 divided by what is 11 into 24? 44, 22. So 264. Okay, 264 whole divided by 11 into 24, 264. அப்படியே மாத்திடுறேன் 264 ன்னு. இப்போ 264 minus 14 என்னது? 250 ல. இப்போ 250 by 264 ன்னு போட்டுறேன். இப்போ 264 cancel ஆயிடும். This is tan inverse of 125 by 250, which is tan inverse of 1 by 2. இதான் ப்ரூவ் பண்ணோம். புரியுதா?
ஓகே தானே? tan inverse of x plus tan inverse of y. ஓகே. ஸோ அடுத்து பாருங்க, solve tan inverse of 2x plus tan inverse of x tan pi by 4. அதாவது we need to find all x that substitute இங்க பண்ணணும், that will be equal to pi by 4. ஓகே. ஸோ இப்போ பாருங்க, tan inverse of 2x plus tan inverse of 3x is equal to pi by 4. ஓகேவா? ஸோ tan inverse of x plus tan inverse of y என்னது? tan inverse of x plus y divided by 1 minus xy. இது எப்போ ட்ரூ? provided x into y is less than 1. கரெக்டா? provided 2x into 3x less than 1. so அப்போ this is true ல கொடுத்துருக்காங்க பாருங்க கொஸ்டின்ல. இது எது கொடுத்துருக்காங்க அப்படின்னா we can apply this formula only when x into y is less than 1. அப்போ we can apply the formula because 6x square is less than 1. it is in the question. so இப்போ என்ன ஆயிடும்? tan inverse of 5x divided by 1 minus 6x square is equal to pi by 4. ஜஸ்ட் கொண்டு போயிடுங்க. இப்போ 5x divided by 1 minus 6x square is equal to tan pi by 4. tan pi by 4 1. இப்போ 5 is equal to 1 minus 6x square. கரெக்டாக கிராஸ் மல்டிப்ளை பண்ணா. ஸோ அப்போ இது ஆன்சர் கொண்டு வந்தீங்க அப்படின்னா 6x square is equal to 1 minus 5. கரெக்டா? 6x square is equal to 5x by 1 minus 6x. okay. 1 minus 4 minus 3 வருதா? yeah. tan 1 minus ஓ 5x சாரி ஆனால் இது தப்பாக வருதுன்னு பார்க்குறேன். வரலையே, சாட்டிஸ்ஃபை ஆகலன்னு பார்க்குறேன். 5x. ஓகே ஓகே. ஓகேவா? இது திஸ் இஸ் சேம் ஆஸ் என்னது? 6x ஸ்கொயர் மைனஸ் 5x மைனஸ் 1 is 0. கரெக்டா? 6x ஸ்கொயர் ப்ளஸ் 5x மைனஸ் 1 is 0. இதை ஃபேக்டரைஸ் பண்ணிடலாமா? நீங்கள் சால்வ் பண்ணிட்டாங்களா ஈஸியாக? இப்போ x is equal to minus b plus or minus root of b square minus 4ac divided by 2 times a. So minus 5 plus or minus 25 plus 24 root 49 by 12 இருக்கும். So minus 5 plus 7 by 12 minus 5 minus 7 by 12. So அப்போ 2 by 12 ஒன்று minus 12 by 12 1. கரெக்டா? so therefore x is 1 by 6 minus 1. பட் நல்லா பாருங்களேன், 6x square has to be strictly less than 1. கரெக்டா? so when x is 1 by 6, when x is minus 1, 6 into x square பார்த்தீங்கன்னா 6 வரும். 6 less than 1 தப்பு. அப்போ this will not satisfy. when x is equal to 1 by 6, 6 into x square ஆயிடும். 6 into 1 by 36, it is 1 by 6 less than 1. so even true ஆயிடுவான். so we will not consider this because when x is minus 1, this fails. கரெக்டா? 6 is less than 1 ஆயிடும். so அப்போ x is equal to 1 by 6 is the solution. அதாவது செக் பண்ணி பாருங்களேன், x 1 by 6 போட்டு பாருங்க. tan 2 by 6 plus tan inverse of 3 by 6 பார்த்தீங்கன்னா 5 by 4 வருவான். ஓகேவா? ஓகே. ஸோ 9 பாருங்க. if tan inverse of x plus tan inverse of y plus tan inverse of z is pi, show that this is happens. ஓகே. இப்போ நம்ம ஆல்ரெடி தெரியும்ல, we know that tan inverse of x plus tan inverse of y plus tan inverse of z is equal to tan inverse of x plus y plus z minus xyz divided by 1 minus xy minus yz minus zx. 5 marksல ப்ரூவ் பண்ணிருக்கோம் நம்ம. கரெக்டா? 5 marksல ப்ரூவ் பண்ணிருக்கோம். tan inverse of x plus tan inverse of y plus tan inverse of z. பாருங்க, சூப்பரா ப்ரூவ் பண்ணிட்டோமா? x plus y plus z minus xyz divided by 1 minus xy
minus yz minus zx சொல்லி நம்மளுக்கு. ஸோ இப்போ இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். ஓகேவா? சப்போஸ் இது 5 மார்க்ஸில் கேட்டாங்க அப்படின்னா அதை நீங்கள் ப்ரூவ் பண்ணிடுங்க முதல்ல. அதை ப்ரூவ் பண்ணிட்டு யூ கம் பேக் டு திஸ். இப்போ திஸ் வில் பி ஈக்குவல் டு பைன்னு சொல்லணும். ஓகேவா? இப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் ஜெட் இஸ் சேம் ஆஸ் எக்ஸ் ஒய் ஜெட். ஓகேவா? given that tan inverse of x plus tan inverse of y plus tan inverse of z is equal to pi. ஓகேவா? ஸோ இப்போ இவன் யாரு? tan inverse of x plus y plus z minus xyz divided by 1 minus xy minus yz minus zx is equal to pi. ஜாஸ்தி பர்சன்ட் ஆகிடும். x plus y plus z minus xyz divided by 1 minus xy minus yz minus zx is equal to tan pi. Tan pi 0. Sin pi by cos pi இல்ல. Sin pi 0, cos pi minus 1. So, this implies இதோட வேல்யூ 0. அப்போ என்ன டினாமினேட்டர், அப்போ நியூமரேட்டர் 0 போகணும். டினாமினேட்டர் 0 போச்சுன்னா ஃபங்க்ஷன் அன்டிபெண்டன்டாக போயிடும். இப்போ நியூமரேட்டர் தான் 0 போய் ஆகணும். இதான் ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? 2 நம்பர் வெயிட் பண்றீங்க. யூஆர் கெட்டிங் 0 as an answer. அப்போ கண்டிப்பாக நியூமரேட்டர் தான் 0 போய் ஆகணும். டினாமினேட்டர் 0 போயிடுச்சுன்னா ஃபங்க்ஷன் அன்டிபெண்டன்டாக போயிடும். ஸோ அப்போ நியூமரேட்டர் has to be 0. So therefore x plus y plus z is equal to xyz. லாஸ்ட் சம் போலாமா? லாஸ்ட் சம் அவ்வளோதான். ஓகே. Prove that tan inverse of x plus tan inverse of 2x by 1 minus x square is same as tan inverse of 3x by 3x minus mod x cube. Okay, போட்டுடலாம். So we know that tan inverse of x plus tan inverse of y is equal to tan inverse of x plus y divided by 1 minus xy. Now, what is tan inverse of x plus tan inverse of 2x by 1 minus x square? Tan inverse of பாருங்க x into y, sorry, x plus y divided by 1 minus x into y. கரெக்டா? x plus இது ஃபுல்லா x, இது ஃபுல்லா y. This is equal to tan inverse of cross multiply பண்ணா x into 1 minus x square plus 2x divided by 1 minus x square whole divided by இது cross multiply பண்ணீங்கன்னா 1 minus x square minus 2x square divided by 1 minus x square. கரெக்டா? 2x square ஆயிடும். இது ஒன்று கேன்சல் ஆயிடும். So we will have tan inverse of x into 1 minus x square plus 2x divided by 1 minus x square minus 2x square. Okay, this is equal to tan inverse of x minus x cube. Correct? X minus x cube plus 2x divided by 1 minus 3x square. So this is equal to tan inverse of x plus 2x 3x minus x cube divided by 1 minus 3x square. This is what we need to prove. இது எதுக்கு அப்படின்னா x into y is less than 1 ல அதுதான் கொடுத்துருக்காங்க. We can apply this formula when this has to be strictly less than 1. So but this will be true when this happens. அதுக்கு தான் கொடுத்துருக்காங்க ஃபார்முலா. ஓகேவா? புரிஞ்சுதா? சூப்பர். எவ்வளோ சீக்கிரம் முடிச்சிட்டோம். எவ்வளோ trigonometric function எப்பயும் 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகும். இதே மாடல்ல இருக்க ப்ராப்ளம்ஸ் தான் கொஞ்சம் போட்டு பாருங்க. எல்லாமே ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? நம்ம இன்வெர்ஸ் trigonometric ஃபங்க்ஷன் கம்ப்ளீட்டா யூடியூப்லயே நம்ம முடிச்சிருக்கோம். இப்போ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா யூடியூப் போயிட்டு NEET JEE போனீங்க அப்படின்னா இந்த பிளேலிஸ்ட் போனீங்க அப்படின்னா இன்வெர்ஸ் trigonometric ஃபங்க்ஷன் இருக்கும். பாருங்க இன்வெர்ஸ் trigonometric ஃபங்க்ஷன் இது உள்ள போனீங்கனாலும் எல்லா வீடியோஸுமே இருக்கும். உங்க புக்ல எல்லா ப்ராப்ளமும் சால்வ் பண்ணிருப்பேன் நான். ஓகேவா? இதை 10 வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா
உங்கள் ஃபுல் புக்கை நீங்கள் கவர் பண்ண மாதிரி. ஓகேவா? இப்போ நீங்கள் வேணா எதுவும் பாருங்கள் டைம் இருந்தது அப்படின்னா. ஓகே சூப்பர். டவுட் எதனா இருக்கா? ஓகே தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து அனாலிட்டிக்கல் ஜாமெட்ரி சூப்பராக இருக்கும். பேராபோலா எலிப்ஸ் ஹைப்பர் போலா அதில் வி வில் மீட் அகெயின். ஓகேவா? தேங்க்யூ. பாய்.